ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஏரார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்ததெமக்கென்னு நெஞ்சே ஓர் வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்தபுகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் தேர்ந்து. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பதின்மர். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர் தாழ்தூளி நற்பானன் நற்கலியன் ஈதிவர் தோத்தத்து அடைவாம் இங்கு என்று மணவாள மாமுனிகள் 10 ஆழ்வார்களையும் வரிசை கிரமத்திலே இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இவ்வாழ்வார்களுக்குள்ளே நடுநாயகமாக திகழ்பவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு நெருங்கிய சிஷ்யராய் அவருடைய திருவடிகளையே பிராப்பியம் அடையத்தக்க புருஷார்த்தமாக கொண்டு அதை அடைவதற்கும் அவருடைய திருவடிகளே உபாயம் என்று கொண்டு சரணடைந்து அவ்வாழ்வாருடைய பிரபாவத்தை நிச்சலும் அனுசந்தித்து கொண்டு இருப்பவர் மதுரகவி ஆழ்வார். திருக்கோளூருங்கிற க்ஷேத்திரத்திலே சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரத்திலே இவ்வாழ்வாருடைய திரு அவதாரம். பொதுவாக ஆழ்வார்கள் அனைவரும் எம்பெருமானுடைய வைபவத்தை அனுசந்தித்து திவ்ய பிரபந்தங்களாக பாடி அருளினார்கள். ஆனால் மதுரகவி ஆழ்வாரோ எம்பெருமானையே அனுபவிக்காமல் அவரை தமக்கு சேஷியாக இசையாமல் எம்பெருமானை அனைத்துமாக கொண்டிருந்த ஆழ்வாரையே தமக்கு சேஷி தலைவன் என்று கொண்டு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை அனுபவித்தே பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று தொடங்கக்கூடிய அழகான திவ்ய பிரபந்தம் 11 பாசுரங்கள் கொண்டிருப்பது. இது முழுவதும் ஆழ்வாருடைய பெருமையை வெளியிடுவது. ஆனால் இப்படி ஆழ்வாரை பற்றியே மட்டுமே அருளி செய்திருக்கக்கூடிய மதுரகவியை மதுரகவி ஆழ்வார் என்று பெருமையோடு ஆச்சாரியர்கள் அழைக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நம்மாழ்வாரை பற்றியே பாடியிருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தமான கண்ணினும் சிறுத்தாம்பு என்பதையும் 4000 திவ்ய பிரபந்தம் எம்பெருமானையே முழுவதுமாக அனுபவித்து சொல்லக்கூடிய பாசுரங்களினுடைய தொகுப்பு, அதற்குள்ளே இதையும் ஒரு திவ்ய பிரபந்தமாக கணக்கிடுகிறார்கள். அப்ப இவ்வாழ்வாருக்குத்தான் எத்தனை ஏற்றம் பிரபாவம். இவர் அருளி செய்திருக்கக்கூடிய கண்ணினும் சிறுத்தாம்புக்குத்தான் எந்த அளவுக்கு பெருமை இருக்க வேண்டும். ஏன்னா முழுவதும் எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவ பரிவாகமாக இருக்கக்கூடிய பாசுரங்களுக்கு இடையே ஆழ்வாருடைய பிரபாவத்தையே முழுவதும் சொல்லக்கூடிய இந்த பாசுரங்களை ஒரு திவ்ய பிரபந்தமாக கணக்கிட்டு அதுவும் நடுவே சேர்த்திருக்கிறார்கள். திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல். திருமந்திரம் 8 எழுத்து மந்திரம், அஷ்டாட்சர மகாமந்திரம். அதனுடைய நடுப்பதம் நமஹாங்கிற அழகான பதம். அந்த நமப்பதத்துக்கு எத்தனையோ ஏற்றம் பெருமைகள். முன்னாடி இருக்கக்கூடிய பிரணவத்தோடும் சேர்த்து நமப்பதத்தை விளக்குகிறார்கள். நடுவிலே நமஹாங்கிற பதத்தோடு இன்னொரு தடவை நமஹா என்று சேர்த்து அர்த்தத்தை விளக்குகிறார்கள். மேலும் சரமமான நாராயணாயாங்கிற பதத்தோடும் நமஹா என்பதை சேர்த்து அழகான அர்த்தத்தை விளக்குகிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்ப நடுவாக இருக்கக்கூடிய இந்த பதத்தை ஒவ்வொரு பதத்தோடும் மீண்டும் சேர்த்து அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள்னு சொன்னா இந்த பதத்துக்குத்தான் எத்தனை ஏற்றம் பெருமை. இந்த நமப்பதம் உபாயத்திலும் சிக்ஷிக்கிறது, உபேயத்திலும் சிக்ஷிக்கிறது என்றெல்லாம் காட்டுகிறார்கள். முக்கியமா அந்த நமப்பதத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எம்பெருமானுக்கு மட்டும் அடிமை அல்ல, எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு நாம் அடிமை.
இதைத்தான் அதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். திருமங்கையாழ்வார் நேராக எம்பெருமானிடத்திலேயே திருமந்திரத்தை உபதேசமாக பெற்றவர். திரு கண்ணபுரத்து எம்பெருமான் அவரே திருமந்திரார்த்தத்தை வெளியிட்டு அருளினார், உபதேசித்து அருளினார். அவ்வெம்பெருமான் ஆழ்வாரை நோக்கி கேட்கிறார், நீர் நம்மிடத்திலிருந்து உபதேசமாக கற்றீரே இந்த திருவஷ்டாட்சர மகாமந்திரம், இதனுடைய சாரம் என்ன, இதிலிருந்து தெரிந்து கொண்ட அர்த்தம் என்ன, அதை நமக்கு சொல்ல முடியுமான்னு கேட்க, நின் திருவெட்டெழுத்தும் கத்துனான் உத்ததும் உன் அடியார் கடிமை என்று சாதிக்கிறார். உன்னுடைய திருவெட்டெழுத்து மந்திரத்தை நன்றாக கற்றேன், உணர்ந்தேன். அதிலே நான் தெரிந்து கொண்டிருப்பது என்னவென்றால், உன்னுடைய அடியவர்களுக்கு நான் அடிமை. உனக்கு அடிமைங்கிறத கற்றேன், தெரிந்து கொண்டேன்னு சொல்லாமல், உன் அடியவர்களுக்கு அடிமைங்கிறத புரிந்து கொண்டேன், அதுதான் சாரமான அர்த்தம்னு தெரிவிக்கிறார்னா, அந்த அர்த்தம் தான் நமப்பதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இப்ப அந்த அர்த்தத்தை தானே மதுரகவி ஆழ்வார் வெளியிட்டருளினார். எம்பெருமானுடைய அடியவரா இருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கே நாம் அடிமை, அவரே நமக்கு தலைவர், சேஷி, பிராப்பியம். அவருடைய திருமுக உல்லாசத்திற்காக, சந்தோஷத்திற்காக அனைத்து தொண்டுகளையும் செய்வோம். அவருடைய திருவடிகளே நமக்கு உபாயம், உபேயம் என்று கொண்டிருந்தார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். அதையே பாசுரங்களாக வடித்து அருளி செய்தார். ஆகவே இது திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய நமப்பதத்தினுடைய அர்த்தம். அப்ப இதை எங்க சேர்க்க வேண்டும்? நாதமுனிகள் அவர்தான் திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் வகுத்து, இது முதலாயிரம், இது இரண்டாவது ஆயிரம், இது மூன்றாவது ஆயிரம், இது நான்காவது ஆயிரம்னு பிரித்து கொடுத்தார். அதிலே முதலாயிரம் அது திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரணவத்தினுடைய அர்த்தம். அடுத்து இரண்டாவது ஆயிரம் அது திருமந்திரத்திலேயே நாராயணாயங்கிற பதத்தினுடைய அர்த்தம். அப்ப நடுவில் நமப்பதத்தினுடைய அர்த்தம் வேண்டுமே. அதற்காகவே இந்த அதாவது மதுரகவி ஆழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த கண்ணினின் சிறுத்தாம்புங்கிற திவ்ய பிரபந்தம், இதுதானே நமப்பதத்தினுடைய அர்த்தம். அப்ப அது பிரணவத்துக்கு அடுத்து இருக்க வேண்டும் என்று முதலாயிரத்தினுடைய இறுதியிலே கண்ணினின் சிறுத்தாம்பை சேர்த்தார்கள். அப்பேற்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம், அதை அருளி செய்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நிச்சலும் கடைபிடித்து காட்டியிருக்கக்கூடிய ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். பெயரே எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, மதுரகவி. மிகவும் இனிமையான பாசுரங்களை அருளி செய்ய வல்லவர். ஏன் இதை பொய்கை ஆழ்வாருக்கு மதுரகவி இல்லையா? பூதத்தாழ்வார் மதுரமாக பாடமாட்டாரா? இல்ல திருமங்கை ஆழ்வார் மதுரமாக பாடமாட்டாரான்னா, அவர்களெல்லாம் எம்பெருமானை பாடுவார்கள். ஆனால் எம்பெருமானையே அனைத்துமாக அனுபவித்திருக்கக்கூடிய ஆழ்வாரை பாடினால்தான் அது இனிக்கும், மதுரமாக இருக்கும். ஆகவே இவருக்கு மதுரகவிங்கிற பெயர் ஏற்பட்டது. இவருக்கு இயற்பெயர் என்னன்னு கூட தெரியவில்லை. தன்னுடைய இயற்பெயர் கூட நமக்கு வெளியிட வேண்டாம்னு இவ்வாழ்வார் தாம் மதுரமாக ஆழ்வாரிடத்துல ஈடுபட்டு பாடின அதையே தனக்கு அடையாளமாக, நிரூபகமாக கொண்டிருக்கிறார்னு சொன்னால் எந்த அளவுக்கு பிராவண்யம்! நம்மாழ்வாரிடத்துல அத்தனை பக்தி, காதல். ஆகவே அவ்வாழ்வாருடைய சரித்திரத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும். 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்னும் நூலை பின்பழகராம் பெருமாள் சீயர் மணவாள மாமுனிகளுடைய காலத்துக்கு பிற்பட்டவர், நம்பிள்ளை காலத்துக்கு சிஷ்யர். நம்பிள்ளையினுடைய சச்சிஷ்யராக இருக்கக்கூடிய பின்பழகராம் பெருமாள் சீயர் தாமே அருளி செய்திருக்கக்கூடிய இந்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை எல்லாம் வரிசையாக விண்ணப்பித்தார். நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை திருமங்கையாழ்வாருக்கு அடுத்து விண்ணப்பித்தார். ஏன்னா நம்மாழ்வாருக்கு அவயவங்கள், அங்கங்களாகத்தான் மற்ற ஆழ்வார்கள் அமைந்திருக்கிறார்கள். ஆகவே பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் அனைவரும் அங்கங்கள். அவர்களை முதலிலே குறிப்பிட்டு அடுத்து இவர்களையெல்லாம் அங்கங்களாக உடைய அங்கி, இவர்தான் அவயவி, அவயவங்களை கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவை போன்றவர், தலைவர் சுவாமி நம்மாழ்வார். அவருடைய வைபவம், அவதாரம் என்னங்கிறத அடுத்து விண்ணப்பித்தார். இப்ப அதற்கு அடுத்து நமப்பதத்தினுடைய அர்த்தத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சிஷ்யர். நம்மாழ்வாருடைய வைபவத்திற்கு அடுத்ததாக மதுரகவி ஆழ்வார் வைபவத்தை அற்புதமாக விவரித்து காட்டி அருளுகிறார். இவ்வாழ்வார் வந்து சேர்ந்த பிற்பாடு தான் நம்மாழ்வார் பாடத் தொடங்கினார். அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை பாசுரங்களாக சொல்ல ஆரம்பித்தது அழகான சிஷ்யரான மதுரகவி ஆழ்வார் வந்து பிரார்த்திக்கவே பின்னர் தான் நம்மாழ்வார் சோதிவாய் திறந்து அருளி செய்தார். அது வரைக்கும் யாரிடத்திலையும் ஒரு வார்த்தையும் பேசல, கண் திறந்து பார்க்கவில்லை. தாம் உண்டு, தம் அனுபவம் உண்டுன்னு புளிய மரத்தடியில எழுந்தருளி இருந்தார். ஆனால் இவ்வாழ்வார் வந்து செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்
என்று ஒரு கல்லை வீசி ஆழ்வார் கண் திறந்து பார்த்தவுடனே இந்த கேள்வியை கேட்டு விசாரித்து அவரிடத்திலிருந்து அந்த விடையை பெற்றுக்கொண்டு இப்பேற்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை சாதிக்கிறாரே, இவர்தான் நமக்கு தலைவர் என்று அவரிடத்துல ஈடுபட்டவராய் மேற்கொண்டு அவரிடத்திலிருந்து உபதேசங்களாக அனைத்து பாசுரங்களையும் பெற்றார் என்ற பெருமை. ஆகவே அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரத்தை நாமும் அனுபவிக்கலாம். மதுரகவி ஆழ்வாருடைய அவதார வைபவத்தை சொல்லக்கூடிய சில ஸ்லோகங்கள். திவ்யசூரி சரித்திரம் என்னும் கருட வாகன பண்டிதர் என்னும் சிஷ்யர், ராமானுஜர் காலத்தில் அவருடைய சிஷ்யர், அவர் வடமொழியிலே ஆழ்வார்களுடைய வைபவத்தை எல்லாம் விண்ணப்பிக்கக்கூடிய ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஆழ்வாரை பத்தின ஸ்லோகங்களை முதற்கண் எடுத்து காட்டி அருளுகிறார். பாண்டிய க்ஷமாயாம் பிரதிதாவதாரம் சைத்ரஸ்த சித்ரோடுஜ மூர்த்வசூடம் ககாம்சபாஜம் மதுரம் கவீந்திரம் ஷட்டாரி பக்தம் சரணம் பிரபத்யே. ஷட்டாரியினுடைய பக்தர் இவர், எம்பெருமானுடைய பக்தர் அல்ல. ஷட்டாரி ஷட்டகோபராகிற நம்மாழ்வாருடைய பக்தர். அவருடைய சரணங்களை திருவடிகளை பற்றுகிறோம் என்று காட்டுகிறார். ககாம்சபாஜம் கருட பறவை. கக என்றால் கருடாழ்வார், பறவை அரசன் பக்ஷிராஜன். அவருடைய அம்சத்தோடு அனுகிரகத்தோடு சக்தி ஞானத்தோடு இவ்வாழ்வார் பிறந்தார். மதுரம் கவீந்திரம், மதுர கவி என்று திருநாமம் கொண்டு தலைவராக திகழ்கிறார். கவீந்திரம் நல்ல பாட சாமர்த்தியம் கொண்டிருப்பவர்களுக்கே தலைவராக விளங்குபவர். பாண்டிய க்ஷமாயாம் பாண்டிய தேசத்திலே பிரதிதாவதாரம் சிறந்த புகழோடு அவதரித்தார். தோன்றில் புகழோடு தோன்றுக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய ஆழ்வார்களுக்கே உரித்தானது, சுவாவமாக இயற்கையாக அமைந்திருப்பது. அவர்கள் அவதரிக்கும் பொழுதே பெருமையோடு அவதரித்தார்கள். சைத்ரஸ்த சித்ரோடுஜ மூர்த்வசூடம். சித்திர மாசம், சைத்திர மாசம், அதுவே சந்திரன் சித்திரையோடு சேர்ந்திருக்கக்கூடிய மாசம். மேஷ ராசியிலே சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாசம். வசந்த ருத்து என்பதிலே முதல் மாசம். எல்லா புஷ்பங்களும் பூத்து குலுங்கக்கூடிய நல்ல வசந்த ருத்து. நிறைய காய் கனிகள் பழங்கள் அனைத்தும் பழுத்து பார்ப்பதற்கே எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இயற்கை சூழல் உடைய ஒரு மாசம். அந்த மாசத்திலே இவர் அவதரித்தார். சித்திர நட்சத்திரத்திலேயே அவதரித்தார். சைத்திர மாசத்திலே சித்திர நட்சத்திரத்திலேயே இவ்வாழ்வார் பாண்டிய தேசத்திலே திருக்கோளூருங்கிற க்ஷேத்திரம் வைத்தமாநிதி எம்பெருமான், அவ்வெம்பெருமானுடைய கட்டாட்சத்தோடு அவதரித்தார். நவ திருப்பதிகளுக்குள்ளே அதுவும் ஒன்று. அவ்விடத்துலதான் இவ்வாழ்வார் அவதரித்தார். ஹஸ்தஸ்த தாளத்வ விதயம் பிரபத்யே ஷட்டாரி வாக் வியாசமுதார கீர்த்திம் மாதுரிய சம்ஸ்லிஷ்ட கவித்வ யுக்தம் மகத்வ சம்பாவித புத்தி தத்துவம். சிறந்த பெருமை கொண்டிருக்கக்கூடிய புத்தி தத்துவம், அழகான அந்த மதியை படைத்திருக்கிறார். நல்ல தேர்ந்த சிறந்த மேலான ஞானத்தோடு இவர் விளங்குகிறார். நம் அத்தை ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானை மட்டுமே அனுபவித்தார்கள். இவர் நன்றாக சாரத்தை உணர்ந்தவராய், ஓ, நாம் எம்பெருமானுடைய அடியவரான நம்மாழ்வாரை தவிர இன்னொரு இடத்துல நெஞ்சு செலுத்தக்கூடாது என்று அவ்வளவு உயர்ந்த அந்த ஞானத்தோடு திகழ்ந்தாரா. அதனாலே மகத்துவ புத்தி தத்துவம், சிறந்ததாய் பெரிதான உயர்ந்ததான அந்த ஞானத்தோடு கூடினவராக இருக்கிறார். ஹஸ்தஸ்த தாளத்விதயம், இரண்டு திருக்கைகளிலே இரண்டு தாளங்களை வைத்துக்கொண்டு இசைக்கிறாராம். இன்னிசை பாடி திரிவனே, பாவின் இன்னிசை பாடி திரிவனேன்னு சொன்னாரா. நம்மாழ்வார் அருளை செய்திருக்கக்கூடிய பாசுரங்களை இசையோடு இசைத்து பாடிக்கொண்டே சுத்தி கொண்டிருப்பேன். எனக்கு பொழுதுபோக்கு என்னன்னா, அவருடைய பாசுரங்களை இசையிலே அமைத்து பாடுவதே பொழுதுபோக்கு. உண்ணுவது, சாப்பிடுவது, தூங்குவது, ஏதோ கேளிக்கைகளில் ஈடுபடுவது, இதெல்லாம் பொழுதுபோக்கு அல்ல. ஆழ்வார் பாசுரங்களை நிச்சலம் அனுபவித்து இசையோடு பாடிக்கொண்டிருப்பதே பொழுதுபோக்கு. அதை பாடி உலகத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுவேன் ஒரு அர்த்தம். அல்லது ஆழ்வாரை பத்தின கண்ணினன் சிறுத்தாம்புங்கிற இந்த பாசுரங்களையே இடைவிடாமல் தாளத்தை போட்டு தாளத்தை வைத்து இசைத்து இசைத்து பாடிக்கொண்டிருப்பேன் என்ன சாதித்தார். ஹஸ்தஸ்த தாளத் விதயம், கைகள்ல இரண்டு தாளங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடியவரை வணங்குகிறேன். ஷடாரி வாக் வியாசம் உதார கீர்த்திம், ஷட்டாரியினுடைய வாக், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாசர் போன்றவர். வடமொழி வேதங்களுக்கு வியாசர் வேதவியாசர், அவர் பராசரருடைய பிள்ளை. அதே தென்மொழி வேதமா இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாசர் யாரு? அதுவும் நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாசர் போல இருந்து இன்னென்ன பாசுரங்கள் இன்னென்ன கூறுகிறது, இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று எடுத்து காட்டியவர். அந்த திவ்ய பிரபந்தங்கள் வெளிவருவதற்கே காரணமாக இருந்தவர் யாருன்னா
மதுரகவி ஆழ்வார் தானே. இவர் போய் ஆழ்வாரிடத்தில் அடிபணிந்து கேட்ட விற்பாடுத்தானே நம்மாழ்வார் உபதேசிக்க ஆரம்பித்தார். ஆகவே ஷட்டாரி வாக்கு திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாசர் என்று உதார கீர்த்தியும் பெருமை கொண்டிருக்கக்கூடிய அந்த புகழோடு இவர் அமைந்திருக்கிறார். மாதுரிய சம்ஸ்லிஷ்ட கவித்வ யுக்தம், இனிமை பொருந்திய கவிகளை பாடுவதிலே நல்ல சாமர்த்தியம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வாரை வணங்குகிறேன். யாதே சம்பத்சரௌகே ஹஸ்த கத ஜனே द्वापरस्ये ईश्वराब्धे चैत्रे मासे द्विसप्तोत्तर दिवसवरे शुक्रपक्षे च रुच्ये चित्राख्ये भार्गवीये गुणवति च दिने प्रातुरासीत् चटारेर् अन्तेवासी द्विजेन्द्रो मधुरकविरसौ மாத்ருகு உஜ்ஜீவனாய, நம்மை போன்ற அனைவரும் உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே இவ்வாழ்வார் அவதரித்தார் என்று காட்டுகிறார். எப்பொழுது அவதரித்தார்? யாதே சம்பத்சரௌகே, இவ்வளவு வருஷங்கள் கடந்த பிற்பாடு, அதாவது 8,83,878 ஹஸ்தகதஜனே அப்படிங்கிற அந்த எழுத்துகள் கடபயாதி சங்கியை என்ற அந்த வடமொழியில எண்ணிக்கைகளை குறிப்பிடுவதற்குன்னு ஒரு முறை. அந்த முறையிலே இது எந்த எண்ணிக்கையை காட்டுகிறதுன்னா 8,83,878. இத்தனை வருஷங்கள் உருண்டோட வேண்டும். துவாபர யுகம், நம்மாழ்வார் அவதத்து கலியுகத்திலே, கலியுகம் பிறந்து 43வது நாள்னு காட்டினார். அதே மதுரகவி ஆழ்வார் எப்பொழுது அவதரித்தார்னா, அவர் இன்னும் முன்பே அவதரித்திருக்கிறார். துவாபர யுகத்தினுடைய இறுதியிலே 8,83,878 வருஷங்கள் கடந்து ஈஸ்வராப்தே, ஈஸ்வரங்கிற வருஷத்திலே, சைத்ரே மாசே, சித்திர மாசத்திலே, திசப்தோத்தர திவசே, 17 தினங்கள் கடந்த பிற்பாடு, சித்திர மாசத்துல 17 தினங்கள் கடந்த பிற்பாடு, சுப்ரபக்ஷே அதாவது சுக்லபக்ஷத்திலே, ருச்சியே சித்ராக்கியே அழகான சித்திர நட்சத்திரத்திலே, பார்கவியே வெள்ளிக்கிழமையிலே, குணவதிச்ச தினே நல்ல சுபமான தினத்திலே, பிராதுராசீத் இவர் அவதரித்தார். சட்டாரேகே அந்தேவாசி, ஷட்டாரியினுடைய அந்தேவாசி, அவருடைய திருவடிகளை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய சிஷ்யரை போலே இருந்து, த்விஜேந்திரோ மதுரகவிரசௌ மாத்ருகு ஜீவனாய, த்விஜேந்திரர் அந்தனர் குலத்துக்கே தலைவராக இவ்வாழ்வார் விளங்கினார் என்று காட்டப்படுகிறது. மதுரகவிகள் செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூரிலே சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா புண்ணியகா புஷ்பித காணனஹா என்று ஸ்ரீமத்தாக சொல்லப்படுகிற சித்திரை மாசத்தில் சித்ரா நட்சத்திரத்திலே ஸ்ரீ குமுத கணேச அம்சராய் ஸ்ரீ வகுலபூஷண பாஸ்கரோதயத்துக்கு அருணோதயம் போலே முன்னே திருவதரித்தருளினார். சூரியன் உதிக்கணும்னா முன்னாடி அருணோதயம், 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4லிருந்து 6 அந்த 2 மணி நேர பொழுதுங்கிறது பிராம முகூர்த்தம். அந்த சமயத்துல அருணன் அவர் அப்படியே உதிக்க ஆரம்பிப்பார், சூரியனுடைய சாரதி. அவர் முன்னாடி வந்தால்தானே மேற்கொண்டு சூரியன் எழுந்து வர முடியும். அதனால முன்னாடி சாரதியினுடைய உதயம் அந்த அருணோதய காலமா. அது மாதிரி இப்ப நம்மாழ்வார் வகுலபூஷண பாஸ்கரர், மகிழம்பூ மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன். அந்த சூரியன் எந்த மாலையை அணிந்து கொண்டிருப்பாரான்னா, சூரியனுடைய வெப்பத்திலே எல்லா மாலையும் கருகி போய்விடும். ஆனால் மதுரகவி அதாவது நம்மாழ்வாராகிற சூரியன் மகிழ் மாலை மார்பினன் என்ற அழகாக மகிழம்பூ மாலை அணிந்து கொண்டு சூரியனை போலே அழகான அந்த தேஜஸோடு விளங்குகிறார். அவருடைய உதயத்துக்கு முன்பு, அவர் கலியுகத்துல பிறக்க வேண்டும் அவதரிக்க வேண்டும்னா முன்பே அருணோதயத்தை போலே இவ்வாழ்வார் அவதரித்து விட்டார். சிஷ்யர் அப்ப வயதிலே மூத்தவனாக இருந்தாலும் ஆச்சாரியர் இளையவராக இருந்தாலும் ஒன்றும் குறவில்லை. இளையவராக இருக்கிறவரையே ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு முதியவரும் கைங்கரியங்களை புரியலாம், தொண்டு புரியலாம், ஆச்சாரியனுக்கு எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்ன இந்த அர்த்தத்தையும் இதிலே நாம் அறிந்து கொள்ளலாம். செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூரிலே, மிகுந்த செல்வத்தோடு கூடி இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்குதான் சயனித்து கிடக்கிறார். வைத்தமா நிதி, நமக்கெல்லாம் வைப்பு நிதியை போலே எங்கெங்கேயோ நிதி நிதின்னு நிறைய ரூபாவை கொண்டு போய் கட்டி வைக்கிறோம். வயதான காலத்திலே கை கொடுக்கும், எதுவும் கை கொடுக்காது. ஆனால் நமக்கு எப்பொழுதுமாக கை கொடுத்து நம்மை ரட்சிப்பவனாக வைத்தமாநிதி எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். எங்கு இருக்கிறார்? திருக்கோளூருங்கிற க்ஷேத்திரத்திலே அரவணைக்கு மேலே ஆதிசேஷனுக்கு மேலே படுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார். அவ்வெம்பெருமான் இழுக்கக்கூடிய திருக்கோளூரிலே இவரும் நிதிதானே, நல்ல வைப்பு நிதியை போல இப்ப மதுரகவி ஆழ்வார் இருக்கிறார். ஆழ்வார்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய அனுபவம். ஆனால் நம்மாழ்வாருடைய அனுபவத்தையே நன்றாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய நிதியை போலே மதுரகவி ஆழ்வாரை இவ்விடத்திலேயே
அவதரிக்கும்படி செய்தான் திருக்கோளூர் எம்பெருமான். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பிதகானனஹா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு தசரதன் பார்க்கிறான். நல்ல மாசமா இருக்கே, சைத்திர மாசமா இருக்கே, இந்த மாசத்திலேயே அவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிவிடலாம், யவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் நிம்மதியா நாம ஓய்வெடுத்துக் கொள்ளலாம்னு பார்த்தான். என்ன அழகான மாசம் வாய்த்திருக்கிறதே, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள்னு ஆண்டாள் நோன்பு நோர்க்கணும்னு பார்த்தாளாம். உடனே மார்கழி மாசமா அமைந்திருந்ததாம். அத மாதிரி தசரதன் மாசம் பார்க்கணுமேனு பார்த்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நாள் குறிக்கணும்னு பார்த்த உடனே சைத்திர மாசம்னு அழகான மாசமாக அமைந்திருந்தது. அயம் மாசா ஸ்ரீமான், நல்ல செல்வம் கொண்டிருக்கக்கூடிய மாசமா. ஏன்னா வருஷ பிறப்பே சித்திர மாசம் தானே ஆரம்பிக்கிறது, வசந்த ருத்துவும் அந்த சித்திர மாசத்துல தான் தொடங்குகிறது. அப்பேற்பட்ட செல்வம் கொண்டிருக்கக்கூடிய மாசம். புண்ணியகா, மிகவும் தூய்மையானது. மற்ற மாசங்களை விட இந்த மாசம் மிகுந்த தூய்மையோடு இருக்கக்கூடிய மாசமாம். அனைவருக்கும் தூய்மையை கொடுக்கக்கூடிய மாசம். புஷ்பித காணனஹா, எல்லா இடத்துலையும் புஷ்பங்கள் பூத்து கிடக்கக்கூடிய அழகான ஒரு சன்னிவேசம் இந்த சித்திர மாசம் என்று ஸ்ரீமத்தாக சொல்லப்படுகிற சித்திரை மாசத்தில் சித்ரா நட்சத்திரத்திலே ஸ்ரீ குமுத கணேச அம்சராய், குமுதர் என்கிற கணத்துக்கு ஈசன், அதாவது நித்தியசூரிகள் கணம் கணமா வகுப்பு வகுப்பா பலரும் பிரிந்திருப்பார்கள். அதில ஒரு வகுப்புக்கு தலைவராக குமுதர் என்கிற ஒரு நித்தியசூரி இருக்கிறார். அந்த குமுதருடைய அவதாரம் என்றே சொல்லலாம்படி அவருடைய சக்தி அனுகிரகத்தோடு இவ்வாழ்வார் பிறந்தார். ஸ்ரீ வகுலபூஷண பாஸ்கரோதயத்துக்கு அருணோதயம் போலே முன்னே திருவதரித்தருளினார். கணேஷா குமுதோ நாம்னா கவிர் மதுர சம்யகா சைத்திரமாசி சுபே சித்ரா தாரகாயாம் அஜாயத என்று திவ்யசூரி சரித்தத்திலே சொல்லிச்சிரே. கணேஷா குமுதோ கணேஷா, குமுதர் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய நித்தியசூரி. கவிர் மதுர சம்யகா, மதுர கவிர்ங்கிற அந்த பெயரோடு சித்திர மாசம் சுபமான சித்திர நட்சத்திரத்தோடு கூடியிருக்கக்கூடிய தினத்திலே அவதரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாமசாக அத்தியன பூர்வசிகாவத் பிராமண வர்ணே அவதரிக்கையாலே, அந்தனர் குலத்திலே பிறந்திருக்கிறார். பூர்வசிகை கொண்டிருப்பவர்கள், அதாவது சிகை முன்பக்கமாக தன்னுடைய சிகையை நெத்திக்கு மேலே சற்று உயர அந்த இடத்துல முடித்து போட்டு கொண்டிருந்தால் பூர்வசிகை அந்தணர்கள்னு சொல்லுவார்கள். அப்படி இருப்பவர்கள் சாமசாக அத்தியனம், சாமவேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய அந்த வகுப்பிலே பிறந்திருக்கிறார். சாமசாக்கையை சேர்ந்தவராய் பூர்வசிகவத்து பிராமண வர்ணே அவதரிக்கையாலே இவருக்கு தத்தத் காலங்களிலே ஜாதகர்ம நாமகரண அன்னப்பிராசன சௌள உபநயனாதிகளையும் செய்து, பிராமணர்கள் அந்தணர்கள் பிறந்து அந்தந்த வயசில என்னென்ன செய்யப்பட வேண்டுமோ அனைத்து சம்ஸ்காரங்களும் நன்னாக இவருக்கு செய்யப்பட்டது. எதிலையுமே குறையில்லை. உபநயனமோ, அதாவது பிறந்தவுடனே ஜாதகர்மம், நாமகரணம் பெயர் சூட்டுவது, அன்னப்பிராசனம் குழந்தைக்கு அன்னத்தை ஊட்டுவது, சௌளம் சிகையை குடுமி வைப்பது, உபநயனம் பூணூல் அணிவது, இது முதலான அனைத்து சம்ஸ்காரங்களையும் செய்து அங்காணி வேதாச்சத்வாரோ மீமாம்சா நியாயவிஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாஹேதா சதுர்தசா என்று 14 வித்யைகளையும் கற்பித்தார்கள். 4 வேதங்கள் அங்கங்கள் 6 ஆக மட்டும் 10 ஆச்சு. அடுத்து மீமாம்சா, அதே போல நியாயம், அதே போல புராணம், தர்மசாஸ்திரம், இவற்றையும் சேர்த்து இத்தனை சாஸ்திரங்கள் 14 வித்யைகளையும் கற்பித்தார்களாம். சொல்லப்பட்ட சதுர்தச வித்யைகளையும் அதிகரிப்பிக்க அதீத வேத வேதாங்கருமாய் மகாவிரக்தருமான இவர் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி ஹ்யவந்திகா புரித்வாரவதி சைவ சப்தைத்தே முக்திதாயகாக என்று 7 க்ஷேத்திரங்கள் முக்தி தரும் ஸ்தலங்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய பெருமை கொண்டிருப்பது. முக்தியையே நல்கக்கூடிய பெருமை இந்தந்த க்ஷேத்திரத்துக்கே உண்டா. எம்பெருமான் முக்தி கொடுப்பார் கேட்டிருக்கோம், க்ஷேத்திரம் கூட முக்தி கொடுக்குமான்னா அந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் வசித்து அவர் யாரெல்லாம் அந்த க்ஷேத்திரத்துக்கு அன்போடு வருகிறார்களோ அவர்களிடத்துல பெருமான் அத்தனை மகிழ்ச்சி அடைகிறான். அதனாலேயே எம்பெருமானுடைய மகிழ்ச்சியினாலேயே முக்தி நல்கப்படுகிறது, முக்தி கிட்டுகிறதுன்னு கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்கள் எவை? அயோத்தியா, சக்கரவர்த்தி திருமகன் அவதரித்திருக்கக்கூடிய அயோத்தியை முதல் க்ஷேத்திரம். அடுத்து கண்ணன் அவதரித்த மதுரா என்கிற அந்த வடமதுரை. அடுத்து மாயா என்கிற க்ஷேத்திரம், காசி என்கிற க்ஷேத்திரம், காஞ்சி என்று நம்முடைய தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம். முக்தி தரும் ஸ்தலங்கள் 7க்குள்ளே தெற்கக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம்னு பார்த்தால் அது காஞ்சி பெருமாள் கோயில், அதை சுத்தி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். ஹ்யவந்திகா உஜ்ஜைன்கிற அந்த க்ஷேத்திரம், அவந்திகா, புரி துவாரவதி என்று அழகான அந்த துவாரவதி, அதாவது
துவாரகைங்கிற அந்த க்ஷேத்திரம். இப்போ அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா என்கிற இந்த க்ஷேத்திரங்கள் ஏழும் முக்தியையே நல்குகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கப்படி அந்த முக்தி பிரதமாக சொல்லப்பட்ட திருவயோத்தியை முதலான திவ்ய தேசங்களை சேவிக்க எழுந்தருளினார். ஸோ பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் சேவிக்க வேண்டும், இந்த க்ஷேத்திரங்களை சேவிக்க வேண்டும்னு வடக்கு பக்கம் எழுந்தருளினாராம் யாத்திரையாக. இப்படி இவர் முன்னாக அவதரித்தருளின ஆழ்வார் முத்தனைய முறுவல் செய்து மூக்குறிஞ்சி முலையுணாதே. இப்ப அந்த பக்கம் மதுரகவி ஆழ்வார் அவதரித்து வடதிசை நோக்கி சென்றார் யாத்திரையாகன்னு அங்க நிறுத்தி மேற்கொண்டு நம்மாழ்வாருடைய சரித்திரம். இவர் அவதரித்தவர் புளியமரத்தடிக்கு போய் சேர்ந்தார். அங்க என்ன செய்தாராம்? முத்தனைய முறுவல் செய்து மூக்குறிஞ்சி முளையுணாதே, மௌனத்தோடே எழுந்தருளி இருக்க. பெரியாழ்வார் தாய் பாவனையில, யசோதை பாவனையில கண்ணனிடத்துல அனுபவித்து கண்ணா நீ என்னிடத்துல பால் சாப்பிட வேண்டும், என்னுடைய முலைகளிலிருந்து இதோ பால் பிரவகிக்கிறது, அதை நீ அணைத்து சாப்பிட வேண்டாமா? முத்தனைய முறுவல் செய்து நல்லா ஸ்மிதம் பண்ணி பால் சாப்பிடணுமா? அழுது கொண்டே ரொம்ப சோர்வோடு இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. பால் குடிக்கிறச்ச நல்ல அந்த பசி, அதனால அன்போடு நல்ல சிரித்து கொண்டு சந்தோஷமாக பாலை பருக வேண்டும். முத்தனைய முறுவல் செய்து, முத்து பல்வரிசை தெரிகிற மாதிரி அப்படி முறுவல் செய்து, புன்முறுவல் செய்து மூக்குறிஞ்சி முளையுணாதே, மூக்கால உரசி உரசி அப்படி நீ முளை உண்ண வேண்டும், பால் உண்ண வேண்டும் என்று பெரியாழ்வார் கண்ணனிடத்துல ஆசைப்பட்டு அனுபவத்தை பெற்றார். ஆனால் இங்க நம்மாழ்வாரிடத்துல எந்த அனுபவமும் காரிக்கோ உடையநங்கைக்கோ ஏற்படவே இல்லை. ஏதும் செய்யாமல் எழுந்தருளிருக்க செய்தேயும் வாட்டமின்றிக்கே பரிபூர்ணராயிருக்கிற இந்த ஆச்சரியத்தை. சாதாரணமா குழந்தைகள் இப்படி சந்தோஷமா பாலை குடித்து இப்படியெல்லாம் இருந்தால்தான் தாயார் தகப்பனாருக்கு சந்தோஷமா இருக்கும், குழந்தைக்கும் நல்ல போஷாக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். ஆனால் இங்க மாறி நடக்கிறது. இவர் தான் மாறன்னு திருநாமம் கொண்டிருக்கிறாரே, அப்ப உலகத்துல நடக்கிற மாதிரி இவரிடத்துல நடக்காது, எல்லாம் மாறுபட்டு இருக்கிறது. ஆழ்வார் ஏதும் செய்யாமல் நாளுக்கு நாள் அவரிடத்துல தேஜஸ் வளருகிறதாம். ஒரு நாளுக்கு அடுத்த நாள் நேற்றைய விட இன்றைய தினம் ஆழ்வாருடைய புகழ் தேஜஸ் இன்னும் வளருகிறது. ஆனால் அவள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறார் என்ற இந்த ஆச்சரியத்தை பார்த்து காரியாரும் அவருடைய தகப்பனாரும் இவரை பெற்ற வயிறுடையாளான உடையநங்கையாரும், இப்பேற்பட்ட ஆழ்வாரை பெற்றெடுத்தவளா இருக்கக்கூடிய பாக்யவதியான உடையநங்கையாரும் கண்டு உன் மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் என்கிறபடியே எம்பெருமான் பக்கலிலே நியஸ்தபரராய் கொண்டிருந்து போய் எம்பெருமானிடத்துல விண்ணப்பிக்கிறார். இப்படி நீர் செய்து இருக்கிறீர, இது என்னன்னு புரியலையே, வம்ச அபிவிருத்திக்காக குமரனை கொடு புத்திரனை கொடுன்னு கேட்டால் இப்படி ஒரு குழந்தையை குற்றிருக்கீர், அந்த குழந்தை ஒண்ணுமே செய்வதாக தெரியவில்லை, இது என்ன நடக்க போகிறதோ, உன் திருவுள்ளத்தினால நீ என்ன சங்கல்பித்திருக்கிறாயோ புரியவில்லையே என்று பெருமானிடத்துல கேட்டு 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் சங்கதீர்த்த சமீபேது தாம்ராயா தட்சிணே தட்டே சுஸ்திதம் புண்டரீகாட்சம் சங்கச்சக்கர தரம் ஹரிம் வரதாபய ஹஸ்தஞ்ச ரமயா தரயா சக நவநீர நீரத நீலாபம் பீதவாச சமச்சுதம் என்று சொல்லுகிறபடியே திருச்சங்கனித்துறையை உடைத்தான பொருணல் ஆற்றின் தென்கரையிலே திவ்யமங்கள விக்கிரகயுக்தனாய் சங்க சக்கரதரனாய் புண்டரீகாட்சனாய் வரதாபய ஹஸ்தனாய் ஸ்ரீபூமி நீளா சகிதனாய்க் கொண்டு எழுந்தருளியிருக்கிற பொழிந்து நின்ற பிரான் திருமுன்பே எடுத்து கொண்டு போய் அப்படிப்பட்ட விக்கிரகத்தை சேவிக்க பண்ணி. ஆழ்வார் குழந்தையா சிசுவா ஏதும் பருகாமல் இருக்கிறார். பெற்றோர்கள் மிகவும் கவலைக்கு இடமாகி இப்படி இருக்கிறதே என்ன செய்கிறதுன்னு புரியாமல் சரி எம்பெருமானிடத்திலே அழைத்து கொண்டு போகலாம் என்று 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் புண்ணியாவாச்சனம் செய்யப்பட்ட பிற்பாடு எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். இன்னைக்கும் அப்பன் கோவில்ங்கிற க்ஷேத்திரம் ஆழ்வார் திருநகரி, அங்கத்தான் ஆழ்வார் அவதரித்தார். ஆனா அதற்குள்ள எவ்விடத்துல அவதரித்தார்னா சற்று தொலைவு, அந்த வீதிகள்ல இருந்து சற்று தொலைவுக்கு போனால் அப்பன் கோவில்னு ஒரு இடம். அங்க திருவேங்கடமுடையான் அவர் தானே அப்பன்னு திருநாமத்தோடு சேவை சாதிப்பவன், அவன் அங்கு எழுந்தருள் இருக்கிறார். அங்க முன்னாடி ஒரு இடம் காட்டுவா, சின்ன இடம். அங்குத்தான் பிரபன்னஜன கூட்டஸ்தராய் 4 வேதங்களையே அருளி செய்திருக்கக்கூடிய மேலான நம்மாழ்வார் அவதரித்திருக்கிற கூடிய இடம்னு பார்த்தால் சின்ன இடமா சாமானிய இடமாகத்தான் இருக்கும். ஆனா அங்குத்தான் அவதரித்தார். ஆனால் அவதரித்த பிற்பாடு தவழலை, ஒண்ணுமே செய்யலை. அங்கிருந்து அழைத்து கொண்டு போய் சரின்னு பெருமானை சேவிக்க போகலாம்னு ஒளிந்து நின்ற பிரான் ஆதிநாதன் எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய கோவிலை நோக்கி வந்து பெருமானிடத்துல விண்ணப்பிக்கிறார்கள். பெருமான் சங்க சக்கர தரனாய் கைகளிலத்தை ஏந்தி கொண்டு சங்க தீர்த்த சமீபேது தாம்ராயா தட்சிணே தட்டே, தாமிரபரணி பொருணல் சங்கனி துறை, அழகான சங்கங்கள் வந்து படிந்து இருக்கக்கூடிய துறை,
அப்படிப்பட்ட துறையோடு இருக்கக்கூடிய தாமிரபரணி நதி அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்திலே பெருமான் சேவை சாதிக்கிறார். அந்த இடத்துக்கு இவர்கள் ஏழை பண்ணிண்டு, அதாவது ஆழ்வாரை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். சுஸ்திதம் புண்டரீகாட்சம் சங்க சக்கரதரம் ஹரிம், அழகான தாமரை கண்களோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்து சங்கனி துறையை உடைத்தான பொருநல்லாற்றின் தென்கரையிலே திவ்யமங்கள விக்கிரகயுக்தனாயிருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்க திருமுன்பை எடுத்துக்கொண்டு போய் அப்படிப்பட்ட விக்கிரகத்தை சேவிக்க பண்ணி இவருக்கு மாறன் என்று திருநாமம் சாத்தி, முதலிலே பெற்றோர்களிட்ட திருநாமம் என்னன்னா மாறன். அனைத்தையும் காட்டிலும் மாறி இருக்கிறாரே, உலக குழந்தைகள் சிசுக்களை காட்டிலும் மாறி இருக்கிறார். ஆகவே மாறன் என்று திருநாமத்தை இட்டு திருநாமம் சாத்தி நிகரற்றவர், இவருக்கு சமம் இன்னொருத்தர் இல்லை. இப்ப மாறே அற்றவர், மாறுன்னா நிகர், நிகரற்றவருங்கிற அந்த பெருமையும் உடைத்தாய் இந்த திருநாமத்தை சாத்தி திருப்புலியாழ்வார் அடியிலே ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டலிலே வளர்த்தி. திருப்புலியாழ்வார் என்ன அந்த புளிய மரத்துக்கே பெருமை. என்ன என்றோ லக்ஷ்மணர் ராமனிடத்துல வாக்கு கொடுத்து அவரை விட்டு பிரிந்த அந்த சமயத்திலே, சரி நாம் அடுத்து தேவரீர் அவதரிக்கிற சமயத்துல உமக்கு கைங்கரியத்தை புரிவோங்கிறதுக்காக ஒரு புளிய மரமாகவே இருந்து எமக்காக காத்து கொண்டிருப்போம்னு சொல்லி பிரிந்தார். ராமாயண காலத்துல ராமனை விட்டு பிரிகிற சமயத்திலே அந்த வாக்கின்படியே புளிய மரமாக வந்து தாமிரபரணி நதிக்கரையில அவதரித்து கிடக்கிறார் ஆதிசேஷனே திருப்புலி ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலே கொண்டு போய் சேர்க்க ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டிலே வளர்த்தி, சுத்தமான தங்கம், அந்த தங்கத்திலே செய்யப்பட்ட வண்ணச்சிறு தொட்டில், அழகான கற்கள், வைர வைடூரியம் மரகதம் கோமேதகம் பச்சைக்கல்னு அனைத்தும் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்தன கச்சிதமான அந்த தொட்டிலே இந்த குழந்தையை வளர்த்தி இவரை புத்திர பிரதிபத்தி பண்ணாமல் எங்கள் குடிக்கரசே என்று விசேஷ பிரதிபத்தி பண்ணி சேவித்து கொண்டு போற. இவர் நம் குழந்தை என் குழந்தைன்னு பார்க்கலையாம், இவர் யாரோ சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர் உத்தமர் பரமபாகவதர் ஆழ்வார் என்று அவரிடத்துல மிகுந்த பக்தியோடு எங்கள் குடி கரசே, எங்கள் குலத்துக்கே தேவர்தான் நாதன் என்று அவரை தலைவராக பாவித்து இவர்கள் பாட்டு பாடி விசேஷ பிரதிபத்தி பண்ணி சேவித்து கொண்டு போற. அப்போது பரமபதநாதனும் சேனாபதியை அழைத்து, நீர் போய் நம்மாழ்வாருக்கு மந்திரார்த்தங்களையும் திராவிட வேதத்தையும் உபதேசித்து வாரும் என்ன. அப்ப பெருமாள், சரி இதுதான் தக்க சமயம், போய் அந்த சிசுவா இருக்கக்கூடிய குழந்தை மாறனுக்கு இதையெல்லாம் பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து ரகசியத்திரயத்தை உபதேசித்து திராவிட வேதத்தையும் உபதேசியும். திராவிட வேதம்ங்கிறது நித்தியமாக என்றென்றும் இருப்பது. வடமொழி வேதம் எப்படி நித்தியமோ அதே போல திராவிட வேதமும் நித்தியம். அது ஒவ்வொரு காலத்துல வெளிப்படுத்தப்படும், பின்னர் அது மறைந்து போகும். ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் கலியுகத்துல தான் இந்த வேதம் வெளிப்படும். மற்ற வேதங்கள் கிருத்தயுகத்திலே வெளிப்பட்டு விடும். ஆனால் தமிழ் வேதம் கலியுகத்தில தான் வெளிப்படும். துவாபர யுகத்தினுடைய இறுதியிலும் கலியுகத்தினுடைய தொடக்கத்திலுமாக இந்த திவ்ய பிரபந்தங்கள் திராவிட வேதங்கள் வெளிப்படும். பின்னர் கலியுகத்தினுடைய முடிவிலே மறைந்தும் போய்விடும். அடுத்த கலியுகத்திற்கு தான் மறுபடியும் வரும். ஆகவே அப்படிப்பட்ட வேதங்களை சேனை முதன்மையார் அவரிடத்துல நியமித்து, நீர் போய் இந்த மாறன்கிற இந்த குழந்தை சிசுவுக்கு போய் உபதேசியும் என்று சொல்ல அவரும் வந்தார். எழுந்தருளி ஆழ்வாருக்கு நிகில புருஷார்த்தங்களையும் திராவிட வேதங்களையும் உபதேசித்து திவ்ய ஞான சம்பன்னராக்கி எழுந்தருளினார். நல்ல ஞானத்தை வழங்கி சிறந்த ஆழ்வாராக ஆவீர் என்று கட்டாட்சித்து எழுந்தருளினாராம். அதற்கு பின்னர் இவ்வாழ்வார் தாம் சுஞான கண பூர்ணத்வாத் தெந்திரணி மூல சம்ஸ்ரய கால ஆஷோட சாப்தாத்து மூக பாவங் கமிஷ்யதி என்று சொல்லுகிறபடியே திருப்புலியாழ்வார் அடியிலே 16 திருநக்ஷத்திரம் அளவாக ஏதும் பேசலையாம். சுஞானகண பூர்ணத்வாத், நல்ல ஞானத்தினாலே நிரம்பி இருப்பவர். ஓஹோன்னு இவருக்கு அறிவு. எங்கேயும் போய் சர்வகலாசாலையிலெல்லாம் வாசிக்கவே இல்லை. சேனை முதன்மையாருடைய கட்டாட்சத்தினாலே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அனைத்து ஞானமும் இவருக்கு வந்து சேர்ந்தது. என்னென்ன அறிவோ மேலான உயர்ந்த அர்த்தங்களோ அனைத்தும் இவரிடத்துல வந்து நிரம்பி இருப்பதினாலே எதுலேயுமே இவருக்கு ஆசை இல்லை, பற்று இல்லை. நல்ல வைராக்கியத்தோடு திகழ்ந்தார். உலக விஷயங்கள் தாழ்ந்தது. இந்த உணவோ இந்த கேளிக்கைகளோ ஏதும் நமக்கு பயன் தராது, ஆத்மாவுக்கு இது ஏதும் நன்மையை செய்யாது என்று உணர்ந்தவராய் அதனால எந்த விஷயத்திலும் ஈடுபடலையாம். தன்னுடைய புலன்கள் இந்திரியங்களை எதுலேயுமே அவர் செலவழிக்காமல் அடக்கி வைத்திருந்தார். எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருந்தார்னா 16 பிராயம், 16 வருஷம் இது மாதிரி அப்படியே புளிய மரத்தடியில கண்ணை மூடிக்கொண்டு யாரையும் கண்ணை திறந்து பார்க்காமல் ஒரு வார்த்தை பேசாமல் கை கால்கள் முதலான எந்த அங்கங்களையும் அசைக்காமல் ஏதும் செய்யாமல் கட்டை குழவிய போல அப்படியே கிடந்தார். இவரும் ஒரு மரமோ
புளிய மரத்துல இருக்கக்கூடிய ஒரு மரமோ அதற்குள்ள ஒரு பகுதியோ இவர் என்கிறா போலே ஆழ்வார் ஏதும் ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே கிடந்தார். அவன் முகத்தண்ணி வெளியேன் என்று முகுளித்த நயனருமாய். ஏன் கண்ணை திறக்கலன்னா உலகத்தவர்களை பார்க்கறதுக்கு சகிக்கல, பிடிக்கல. இந்த முகங்களை எல்லாம் பார்த்து என்ன செய்ய போகிறோம்? எம்பெருமான் முகத்தை தவிர மற்றொரு முகத்தை நாம் நோக்க மாட்டோம் என்பதினாலே அவன் முகத்தண்ணி வெளியேன், அவனுடைய முகத்தை தான் பார்ப்போம், ரசிப்போம், அனுபவிப்போமே தவிர மற்ற யாருடைய முகத்தையும் பார்க்க மாட்டோம் இருந்தாராம். முகுளித்த நயனருமாய் கண்களை மூடிக்கொண்டிருந்தார். ஆருக்கென் சொல்லுகேன் என்று மௌனியுமாய். சரி, யாரோட பேசணும்? உலகத்துல பேசுபவர்கள் யாருமே எம்பெருமானை பத்தி பேச மாட்டேங்கிறா, எல்லாம் கண்ட விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு நமக்கு என்ன பேச்சு? அதனால ஒருத்தரோடும் பேசாமல், பேச்சும் இல்லாமல், கண்களை திறந்து பார்ப்பதும் இல்லாமல் எழுந்தருள் இருக்க உடையனங்கையாரும் காரியாரும் கண்டு இவர் தம்மை போன்ற அதிகாரிகளை காணாமையாலே லௌகிகரோடு வார்த்தை சொல்லாதிருக்கிறார் என்று அறியாதே திருக்குறுங்குடி நம்பிக்கு நாம் செய்ததன் என்ற சிந்தை கலங்கி இருக்க. இவர் உத்தமர், உயர்ந்த சீலர், வைராகிய நிதி. அதனால யாரிடத்திலையும் கண்ணை திறந்து பார்க்கல, பேசல என்பதை புரிந்து கொள்ளவில்லை பெற்றோர்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? வயத்திலே 10 மாசம் கர்ப்பத்துல இருந்து பெற்றெடுத்த குழந்தை இப்படி இருக்கிறதே, இது என்ன ஆக போகிறது? இந்த குழந்தை மேற்கொண்டு நம்முடைய குலத்துக்கு எப்படி இவர் நன்மை செய்ய போகிறார், என்ன செய்ய போகிறார்? கண்ணையும் திறக்கல, பேச்சும் இல்லை, ஆகாரமும் எடுத்துக்கொள்ளல. இது என்ன ஆக போகிறதோன்னு புரியவில்லையே. நாம ஏதோ பெருத்த பாவம் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் இந்த வினை பயன் காரணமாகத்தான் இப்படி வந்துவிட்டது போல் இருக்கிறது என்று பெருமானிடத்துல விண்ணப்பிக்கிறார்கள். நாம் உமக்கு செய்ததன் என்ன செஞ்சுட்டோம், என்ன தப்பு பண்ணிட்டோம்னு புரியலையே. நம்பெருமானே, எம்பெருமானே, திருக்குறுங்குடி நம்பியே ஏன் இப்படி செய்தீர் என்று சிந்தை கலங்கி இருக்க இப்பிரபாவங்களை திருவயோத்தியை சேவிக்க எழுந்தருளின ஸ்ரீ மதுரகவிகளும் கேட்டருளி இருக்கச் செய்தே ராத்திரி ஜலசங்கா நிவத்தியர்த்தமாக புறப்பட்டவர். இந்த பக்கம் அத்தோடு நிறுத்த 16 பிராயம் அளவாக நம்மாழ்வார் இப்படியே இருக்கார். ஊனில்லை, உறக்கமில்லை, அசைவில்லை, ஒன்றுமில்லை, கண்ணை திறக்கல, பேச்சில்ல, மரத்துக்கடியில அப்படியே இருக்கிறார் ஆழ்வார். 16 பிராயம் முடிந்ததே தவிர அதற்குண்டான வளர்ச்சி கூட அவரிடத்துல இல்லை. அவர் பிறந்த சமயத்துல என்ன இருந்தாரோ அதே அளவோடு அப்படியேத்தான் இருக்கிறார். சற்றுத்தான் வளர்ந்திருக்கிறாரே ஒழிந்து ஒன்றும் பெரிதான வளர்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன ஆகாரம் இல்லை, ஏதும் இல்லை. அதனால அப்படியே இருக்கிறார். ஆனால் நாளுக்கு நாள் தேஜஸ் மட்டும் குறையவே இல்லை. அவருடைய திருமேனியில இருக்கக்கூடிய ஒளி பிரகாசம் அதுல மட்டும் குறைவே இல்லை. அந்த குறையே இல்லாமல் இப்படி தேஜஸ் வளர இந்த செய்தி இப்போ ஊர் முழுக்க பரவித்து, அந்த ஆழ்வார் திருநகரி பிராந்தம் திருநெல்வேலி ஜில்லாவெல்லாம் பரவித்து, அங்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க பரவித்து, அடுத்து இது மேல பிரதேசங்கள் வடதேசங்களுக்கெல்லாம் போய் மதுரகவி ஆழ்வார் எங்க அயோத்தியில இருக்காரோ அந்த வடகோடியில அயோத்தி வரைக்கும் இந்த செய்தி போய்விட்டது. எங்கேயோ தெற்கு கோடி தாமிரபரணி கரையில நம்மாழ்வார் இங்க அவதரித்தார், இப்படி இருக்கிறாருங்கிற இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா உலகம் முழுக்க பரவி அப்படியே வடகோடியில இருக்கக்கூடிய அயோத்தி கஷேத்திரத்திலே மதுரகவி ஆழ்வார் போய் தங்கி கொண்டிருக்கிறாரே, அவருக்கும் இந்த செய்தி போய் எட்டித்து ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு பிரபாவமா, யாரோ ஒருத்தர் இப்படி இருக்கிறாரா, இப்படி கூட இருக்க முடியுமா இந்த உலகத்துல? ஆகாரம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், அசைவில்லாமல் 16 வருஷம் இப்படி இருக்கிறார்னா என்ன ஆச்சரியமோன்னு தெரியாமல் அவரும் கிடந்தார். அதே சமயத்துல ராத்திரி ஜலசங்கா நிவத்தியர்த்தமாக ஒரு ராத்திரி பொழுதிலே கை கால்களை அலம்பிக் கொள்ள வேண்டும் என்று அவர் நதி ஆத்தங்கரை ஓரமாக வந்திருக்கிறார். அயோத்தி சரையு நதிக்கரைக்கு ஓரமாக வர சமயத்திலே அங்க அப்படி எதிரில் ஆகாசத்தை பார்த்தால் சூரியோதயம் ஆனமா, அதாவது மதுரகவிகளும் கேட்டருள் இருக்க செய்தே புறப்பட்டவர் தென் திசையிலே சூரிய உதயமானா போலே வடக்கேந்து தெற்கு பக்கம் பார்க்கிறார். ஆகாசத்துல ராத்திரி சமயத்துல சூரியன் உதயமானா போலே இவர் கண்ணுக்கு மட்டும் பிரகாசமா ஒரு ஒளி தெரியறது. என்னது, ராத்திரி சமயத்துல இப்படி சூரியன் உதயமானா போல ஒரு ஒளி பிரகாசமா தெரிகிறதே, இது என்னன்னு புரியவில்லை. எங்கேயானும் காடு கீடு தீப்பத்தி எரியறதா, அதனால தான் ஆகாசத்துல இப்படி வெளிச்சம் தெரியறதா, என்னன்னு புரியவில்லையேன்னு திகைக்கிறார். என்று திகைத்து திவ்ய தேஜஸை கண்டு ஏதேனும் கிராம நகரங்கள் வேகிறதோ, காட்டு தீயோ, எங்கேயானும் இந்த பக்கம் தெற்கு கிராமங்கள் நகரங்கள் பத்தி எரியறதா, இல்ல காடுகள் ஒன்றோடு ஒன்று உரசி காட்டு தீ தான் வேகிறதா, என்ன பிரகாசம் என்ன தேஜஸ்ன்னு புரியவில்லையே என்று விசாரித்து அன்றைக்கு கண் வளர்ந்தருளினார். பார்த்தவர் புறப்பட்டு தம் இடத்துக்கு போனார், தூங்கிவிட்டார். மேற்கொண்டு அதை பத்தி சிந்திக்கல. மறுபடியும் அடுத்த நாள் வந்து பார்த்தா பின்னை 2-3 நாள் இப்படியே கண்டு, அடுத்த நாள் 3 தினங்கள் இதே போல இவர் நதிக்கரைக்கு வருகிறார். வர்ற சமயத்துல தெற்கு திக்கல பார்த்தா ஓஹோன்னு ஒளி தேஜஸ் பிரகாசம் தெரியுது. இது என்னமோ தெரியலையே, நம்ம ஏதோ அழைக்கிற மாதிரி இருக்கிறதே,
இது நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் புரியறதா, மத்தையோருக்கு தெரியவில்லையா என்பதையெல்லாம் பார்த்து கொண்டவர், இது பிராகிருத தேஜஸ் அன்று அப்ராகிருத திவ்ய தேஜஸா இருந்தது. இது ஏதோ சாதா நெருப்பு மாதிரி இல்லை. உலகங்கள்ல நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த நெருப்பு மாதிரி இந்த நெருப்பு இல்லை. இந்த தேஜஸ் பிரகாசமே சற்று மாறுபட்டு இருக்கிறது. அதனால இது என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திக்கை நோக்கி போவோம். எந்த திக்குல இந்த தேஜஸ் தெரிகிறதோ அந்த திக்கை நோக்கி புறப்படுவோம்னு புறப்பட்டார். நாம் பரீட்சிப்போம் என்று பகலெல்லாம் கண் வளர்ந்தருளி ராத்திரிகளில் அந்த தேஜஸே குறியாக பகல்லெல்லாம் சயனித்துக் கொள்ளுவாராம், ராத்திரியில புறப்படுவாராம். சுவாமி ராத்திரியில தானே படுத்துக்கணும், பகல்ல தானே ஊருக்கு போகணும்னா தேஜஸ் ராத்திரி தான் தெரியும், பகல்ல எங்கேருந்து தேஜஸ் தெரியும்? தெற்கு திக்குல ஒளி தெரிகிறதுன்னா இருட்டா இருக்கிற சமயத்துல தானே ஒளி தெரியும். அதனால இது ராத்திரி சமயம் தான் தெரியறது. அதனால ராத்திரி எல்லாம் பிரயாணம், பகலெல்லாம் தூங்க வேண்டியது. பகலெல்லாம் இவர் நிதிரை செய்து ராத்திரி அந்த தேஜஸை பார்த்து பார்த்து அதை கிட்ட 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 போகணும்னு அப்படி யாத்திரையாக புறப்பட்டு போகிறார். வருகிற வழிகளிலே புண்ணியக்ஷேத்திரம் தோறும் சோதித்து கொண்டு வந்து, வடக்கேந்து வருகிறார்னா எவ்வளவு புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கு, அந்த ஒவ்வொரு க்ஷேத்திரமா தாண்டி தாண்டி வரார். இங்கெல்லாம் இல்ல போல் இருக்கு, இன்னும் கீழே போகணும் இன்னும் கீழே போகணும்னு ஒவ்வொரு மாநிலங்களா தாண்டி தாண்டி தமிழகத்துக்கு வந்து விட்டார். ஸ்ரீரங்கம் அதுலம் க்ஷேத்திரம் என்கிற திருவரங்க பெருநகரிலே சோதிக்க. அங்க வடக்கிறந்து வந்தார்னா திருச்சி வந்தது, தமிழகத்துக்குள்ள நுழைந்தவர் திருச்சி மாநகரம் வந்து ஸ்ரீரங்கம் என்கிற அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார். ஓ, இந்த க்ஷேத்திரத்துலதான் அந்த தேஜஸ் தெரிகிறதான்னு ராத்திரியில பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் தெற்கு திக்குல தெரிகிறது. ஓ, அப்ப இந்த க்ஷேத்திரம் கூட இல்ல போல் இருக்கு, இன்னும் கீழே போக வேண்டும் என்று அதுக்கும் அப்பாலே தென் திசையிலேயா இருக்க, பின்னையும் பூர்வம் போலே துவரித்தெழுந்து மாடமாளிகை சூழ்ந்தழகாய திருக்குறுகூரிலே சென்று அப்பால் பார்த்து காணாமையாலே அப்படி வந்தவர் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரிங்கிற அந்த க்ஷேத்திரத்துக்கே வந்துட்டார். வந்த பிற்பாடு சாயங்காலம் ஆச்சு, ராத்திரி வந்தது. இப்ப தெற்கு திசையில சோதி தெரியறதான்னா தெரியவே இல்லை. ஓப்ப இந்த க்ஷேத்திரத்துல தான் அந்த தேஜஸ் இருக்கிறது, எங்க இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க வேண்டும் என்று அப்படியே சுத்தி முத்தியும் பார்க்கிறார். இது எங்கேயா இருக்கும் என்று சோதித்து பார்க்க, பத்மாசனோபவிஷ்டம் பரபதயுகளே நிவிஷ்ட சைதன்யம் பரதத்துவபோத முத்ரம் பரமாச்சாரியம் பராங்குஷம் வந்தே என்கிறபடியே சுக்ஞான கணபூர்ணராய் உறங்காப்புலி நிழல் தன்னிலே முகுளிதனயனராய் ஷோடச வார்ஷிகராய் ஷோடச கலா பூர்ணனான சந்திரனைப் போலே பத்மாசனோபவிஷ்டராய் பரதத்துவபோத முத்ராயுக்தராய் பரமாச்சாரியரான ஸ்ரீ பராங்குஷரை பார்த்து ஆச்சரியமாக நம்மாழ்வாரை சேவிக்கிறார். முதலிலே இப்ப மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் சந்திக்கிறார்கள். என்ன அழகான ஒரு சந்திப்பு. நாம யாரோ ரெண்டு பேர் பேசிண்டா ஒன்னும் பார்த்துண்டாலும் ரசிக்காது, பேசினா அதை விட ஒன்னும் ரசிக்காது. ஆனா உயர்ந்த உத்தமர்களான இவ்வாழ்வார்கள் ஒருத்தருக்கொருத்தர் பார்க்கிற சமயத்திலேயே அத்தனை ஒரு பரவசம், ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஆனந்தம். ஆழ்வார் என்ன அழகா சேவை சாதிக்கிறார். பத்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார், இரண்டு திருவடிகளையும் மடித்து கொண்டு அழகா தாமரை போல அந்த ஆசனத்துல அமர்ந்திருக்கிறாராம். பரபதயுகளே நிவிஷ்ட சைதன்யம். இவர் மனசு உள்ளம் ஞானம் அறிவு எல்லாம் எங்க குடிகொண்டிருக்கிறதுன்னா எம்பெருமானுடைய திருவடிகள். சியப்பதியான திருமகள் கேள்வனுடைய தாமரை போன்ற அந்த திருவடிகளையே நெஞ்சத்திலே தரித்து கொண்டிருப்பவராய் உள்ளத்தாலே அதையே நினைத்து கொண்டிருக்கிறார். மற்ற ஏதும் ஆழ்வாருக்கு தெரியலையும், தான் அமர்ந்து கொண்டு இடைவிடாமல் எம்பெருமான சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். கைகள் எப்படி இருக்கிறதுன்னா பரதத்துவ போத முத்ரம், உபதேச முத்திரையாக இப்படி உபதேசம் செய்து கொண்டிருக்கிற மாதிரி கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டு அவரே நமக்கு உபதேசித்தார்னு காட்டுவரா போலே பரதத்துவ போத முத்ரம் பரமாச்சாரியம் பராங்குஷம் வந்தே. அப்படி இருக்கக்கூடிய நம்மாழ்வார் பரமாச்சாரியர், அனைவரை காட்டிலும் மேம்பட்டவராய் உயர்ந்தவராக இருக்கக்கூடிய ஆழ்வாரை சேவித்தவர் சுக்ஞான கணபூர்ணராய் நல்ல ஞானத்தோடு உறங்கா புலி நிழல் தன்னிலே. அந்த புளிய மரத்துக்கு என்ன பெருமை, உறங்கவே உறங்காது. உறங்குமா? மரம் செடி கொடிகள் கூட உறங்குமான்னா உறங்குமே. புளிய மரத்தினுடைய அடிக்கு போய் பார்த்தால் ராத்திரி சமயத்துல அந்த ரெண்டு பக்கமா இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கிடக்கும். அப்பனா அது உறங்குகிறதுன்னு அர்த்தம். சூரியன் உதயமாகி விட்டதுன்னா அப்படி விரிந்து கொள்ளும். ஆனால் இந்த புளிய மரம் இருக்கே அது சேரவே சேராது, அது உறங்கவே உறங்காது. அதனால உறங்கா புலின்னு பெயர். அதற்கு அடியிலே சேவை சாதிக்கிறார். எப்படி இருக்கிறார்? 16 கலைகள் கூடின பௌர்ணமி நிலவு சந்திரன் எப்படி பிரகாசிப்பாரோ அந்த அளவுக்கு இவர் தேஜஸோடு குளிர்ச்சியா அப்படி சேவை சாதிக்கிறாராம். அவரை சேவித்து தம்மை கட்டாட்சித்தல் ஒரு ஸ்ரீசூக்தி அருளி செய்தல் செய்ய காணாமையாலே. பார்த்தார், சேவிச்சார், நன்னா இருக்கு. ஆனா அவர் கண்ணை திறந்து பார்த்து ஒரு உபதேசமும் செய்யல. கண்ணை திறந்தும் பார்க்கல, வாயை திறந்தும் பேசவும் இல்லை. இது என்னது?
இப்படி இருக்கிறாரே, ஓஹோன்னு உத்தமரா இருக்கிறார், பார்ப்பதற்கு இவ்வளவு பெருமையெல்லாம் கண்ணில் படுகிறது. ஆனால் கண்களை திறந்து கூட நோக்க மாட்டேன்கிறார், வாயை திறந்தும் பேச மாட்டேன்கிறார். இவரை என்ன செய்வது, எப்படி இவரிடத்திலிருந்து அர்த்தத்தை பெறுவது? இவரோ சிறந்த ஞானின்னு இப்போ தெரிந்து விட்டது. இவரைத்தான் குருவாக அடைய வேண்டும். ஆனால் இவர் உபதேசிக்கணுமே, கண்ணை திறந்து பார்க்கணுமே, நம்மை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, என்ன செய்யலாம்னு யோசித்தவர், இவருக்கு சைதன்யம் உண்டோ, செவி செவி கேட்குமோ என்று பரீட்சிக்கைக்காக. இவர் அசையாமல் இருந்ததினாலே இவர் ஒருவேளை விக்கிரகமோ, இவர் என்ன அப்படியே ஐம்பொன்னாலே செய்யப்பட்ட பஞ்சலோக விக்கிரகம் மாதிரியா, இல்லைன்னா இவர் தானே சிலா திருமேனியா, இல்லைன்னா சைத்தன்யம் இருக்கா, ஞானத்தோடு உயிரோடு இருக்கக்கூடியவர் தானா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அருகே ஒரு கல்லை எடுத்து வீசினாராம். இவரும் அது கேட்டு, அதாவது அவர் முன்னே ஒரு குண்டு கல்லை எடுத்து அவர் முன்னே திடீரென்று போட, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கல்லை எடுத்து தோப்புன்னு கீழே போட்டார். அவருக்கு முன்னாடி சத்தம் அழுகிற மாதிரி கீழே போட்டார். போட்ட உடனே சத்தம் எழுந்தது, கண்ணை திறந்து பார்க்கிறாராம். அவர் முன்னே திடீரென்று போட, இவரும் அது கேட்டு திடுக்கென்று திருக்கண்களை மலர விழித்து பார்த்தருள. ஆகாசம் இடியா இடிக்கும், மழையா கொட்டும், அப்ப கூட கண்ணை திறக்க மாட்டார் இவ்வாழ்வார். உலகத்துல ஏது நடந்தாலும் கண்களையே திறவாதவர், 16 வருஷம் திறவாதவர். இப்ப மதுரகவி ஆழ்வார் ஒரு சின்ன கல்லை எடுத்து அப்படி தொப்புன்னு போட்ட உடனே கண்ணை திறந்துட்டாரேன்னா, ஏதோ ஒரு சாக்கு, ஒரு வியாஜம், இவர் செய்ததை கொண்டு இவருக்கு கடாட்சிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணை திறந்து பார்க்க, எடுக்கென்று பார்க்க, ஸ்ரீ மதுரகவிகளும் இவருக்கு வாக்கு உண்டோ இல்லையோ, ஓ கண்களை திறந்து பார்த்துட்டார், என்ன அழகான கண்கள். இந்த கண்களை திறந்து பார்த்தல்ங்கிறது பெற்றோர்களுக்கு கூட கிடைக்கல. காரி உடையனங்கையார கூட இவ்வாழ்வார் கண்களை திறந்து பார்க்கவே இல்லை. அந்த பாக்கியம் மதுரகவி ஆழ்வாருக்கு மட்டுமே கிட்டினது. முதல்ல கண்களை திறந்து பார்த்திருக்கிறார்னா அது மதுரகவி ஆழ்வார் ஒருத்தரையே நம்மாழ்வார் குளிர பார்த்தார். 16 பிராயங்கள் கண்களை மூடிக்கொண்டு பின்னர் கண்ணை திறந்து பார்க்கிறார்னா எப்பேற்பட்ட ஒரு குளிர்ந்த வழியா இருக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த வெப்பத்தையும் அந்த கண்கள் காட்டாது. சிறந்த குளிர்ச்சி, குற்றால அருவிகள், அந்த 5 அருவிகள் ஒன்றாக சேர்ந்து நம்ம பேர்ல விழுந்தால் என்ன இனிக்கும், என்ன ரசிக்கும், என்ன குளிர்ச்சி ஏற்படுமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை நெருப்புன்னு சொல்லிடலாம். ஆழ்வாருடைய குளிர்ந்த பார்வை நம்ம பேர்ல விழுந்ததுன்னு சொன்னால், அப்படி குளிர்ந்த பார்வையோட ஆழ்வார் நோக்க சந்தோஷப்பட்டார். கண்களை திறந்து பார்த்துட்டாரே ஆழ்வார். சரி, இவர் என்ன பேசுகிறார், இவர் நமக்கு எப்படி உபதேசிப்பார்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இவருக்கு வாக்கு உண்டோ இல்லையோ என்று அறிய கடவோம் என்று அவரை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று அவர் கேட்க உடனே பதில் சொல்றாராம். யார் என்ன கேட்டாலும் வாயை திறக்காதவர் இப்ப இந்த ஆழ்வார் கேட்ட உடனேயே வாயை திறந்து பதில் சொல்லுகிறார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று ஆழ்வார் அருளி செய்ய, கேட்டவர் கேட்ட கேள்வி அவருக்கும் புரிந்து விட்டது, ஆழ்வாருக்கும். நம்மாழ்வார் என்ன பதில் சொன்னாருங்கிறது கேட்ட மதுரகவி ஆழ்வாருக்கும் புரிஞ்சு கொடுத்து. இப்ப நமக்கு புரியணுமே, நம்மாழ்வார மதுரகவி ஆழ்வார் என்ன கேட்டார், நம்மாழ்வார் மதுரகவிகளுக்கு என்ன பதில் சொன்னார். செத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், இது கேள்வி. செத்தது அப்படின்னா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. செத்து போயெடுத்து மரணம் அடைந்து விட்டதுன்னு சொன்னால் அப்ப அதனால ஒன்றும் பயன் இல்லையே. அப்படி மரணம் அடைந்தார் போல இருக்கக்கூடிய ஒன்று செத்தது, அதனுடைய வயிற்றுல சிறியது பிறந்தால், செத்தத்துக்கு வயிற்றுல சிறியது வேற பிறக்குமா? உயிரோடு இருப்பவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் ஒன்று பிறக்கும். ஏற்கனவே அது மாண்டு விட்டது, மரித்து விட்டதுன்னா அதனிடத்துல அது எப்படி இன்னொன்னு பிறக்கும்? இப்படி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே. அப்ப செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால், பிறக்கிறதுங்கிறது துர்லபமா, பிறந்தால் அப்படின்னா ரொம்ப அரிது. அப்படி ஒன்று நடைபெற்றால் பின்னர் என்ன கிடைக்கும்? எத்தை தின்று எங்கே கிடக்கும், எதை உண்டு எங்கே வாழும். ஒன்று பிறந்ததுன்னு சொன்னால் அது எதையோ உண்ண வேண்டும், எங்கேயோ வாழ வேண்டும். எதை உண்ணும், எதை கொண்டு வாழும், இது கேள்வி. இப்ப கூட புரியலையேன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும். செத்ததுன்னு சொன்னால் அச்சேதனம், அறிவற்ற ஜடப்பொருள், அறிவில்லாத இந்த உடல்னே வச்சுப்போம். இது அறிவில்லாத உடல் தானே. அறிவு ஆத்மாவுக்கு தான் இருக்கு. ஆத்மா பிரிந்து போனால் உடலுக்கு அறிவே இல்லை. ஆத்மா பிரிந்து போயாச்சுன்னா உடல் நிக்க கூட இல்லையே, உடனே கீழே விழுந்துடுறது, கை காலை தூக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. தனித்த இந்த உடலுக்கு அறிவே கிடையாதா? அப்ப அறிவற்ற இந்த உடலை சேர்த்ததுன்னு வச்சுப்போம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆத்மா உள்ள இருந்தாதான் பயனே தவிர ஆத்மா புறப்பட்டாச்சுன்னா இதற்கு பயன் இல்லை. ஆகவே இது செத்தது, இதற்கு ஒன்றும் பயன் தனியாக இல்லை. மரணம் அடைந்ததற்கு சமம்தான் இந்த உடல்.
ஆத்மா இருக்கிற வரைக்கும் அப்படி இப்படி ஓடி ஆடிட்டு இருக்க ஒழிந்து ஆத்மா இல்லைன்னு சொன்னால் இதனால ஒன்றும் பயன் இல்லை. அப்ப செத்தது, அறிவற்றது. செற்றதுன்னு சொன்னால் அறிவற்றது, ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளுக்குள்ளே சிறியது பிறக்குமானா ஆத்மா வருகிறாரே. இந்த செத்ததாக இருக்கக்கூடிய இந்த ஒரு உடலை ஒரு ஆத்மா தனக்கு உடல்னு எடுத்துக்கொள்கிறாரா? ஆத்மா ரொம்ப சின்னவர், நுண்ணிய வடிவம் கொண்டிருப்பவர். அந்த ஆத்மா இந்த உடலை எடுத்துக்கொண்டால் அப்ப என்ன செய்வார்? ஒவ்வொரு ஆத்மாவும் பிறவிதோறும் ஒவ்வொரு உடலை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்ட பிற்பாடு எப்படி நடந்து கொள்கிறார்? எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அவர் என்ன உண்ணுவார், எதை அனுபவிப்பார், எப்படி வாழ்வார்னா அதற்கு பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும். இந்த உடலுக்கு உண்டான சுக துக்கங்களையே அனுபவிக்கும், அதிலேயே வாழும், உடல்லையே வாழும். உடலுக்கு நோகிறதுன்னா தனக்கு நோகிறதுன்னு நினைக்கும், உடலுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னா தனக்கு குளிர்றதுன்னு நினைக்கும், உடலுக்கு நன்மை ஏற்பட்டால் தனக்கு நன்மை ஏற்பட்டதாக நினைத்து கொண்டு உடலே தான் என்று பிரமித்து இப்படியெல்லாம் இருக்கும். அப்ப அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு ஒரு அர்த்தம். அல்லது செத்ததுன்னு சொன்னால் ஆத்மா, முதல்ல உடல்னு கொண்டோம், இப்ப செத்ததுங்கிறதுக்கு ஆத்மானே வச்சுப்போம். ஆத்மா போய் செத்ததான்னா பரமாத்மா உள்ள இல்லைன்னு சொன்னால் செத்ததுதான். ஒரு ஆத்மா பரமாத்மாவை நாடி பரமாத்மாவுக்கு சேஷன் தான், அடிமை தான்னு புரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னால் இன்னும் பிரயோஜனமே இல்லையே. அப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை செத்ததுன்னு வச்சுப்போம். ஆத்மா பரமாத்மாவை உணரல, அப்போ இவன் செத்ததுக்கு சமம். அவனுக்கு சிறியது பிறந்தால் இப்ப அவனிடத்துல சிறிய பக்தி பிறக்கிறது, பரமாத்மாவை குறித்து கொஞ்சமா அவனுக்கு அன்பு ஏற்படுகிறது, பக்தி ஏற்படுகிறது. அப்படி பிறந்தால் என்ன செய்வான்னா அத்தை தின்று அங்கே கிடக்கும். அந்த பக்தியையே இவன் உணவாக கொண்டு கண்ணனை அனுபவிப்பதே நமக்கு எல்லாம் என்று கொண்டு மேற்கொண்டு மேற்கொண்டு அதிலேயே வளர்ந்து விடுவான். அந்த சின்ன பக்தியை வைத்து கொண்டு பெரிது பெரிதா எம்பெருமானிடத்துல பக்தியை வளர்த்து கொண்டு நன்றாக உஜ்ஜீவனத்தை அடைவான்னு பதில் சொன்னார். கேட்ட மதுரகவியாழ்வார்க்கு பரம திருப்தி. ஓ, இவர் சர்வஜராயிருந்தார், இம்மகானுபாவரை நாம் அனுவர்த்தித்து உஜ்ஜீவிக்க வேணும். இவருக்கு இப்பேற்பட்ட அர்த்தத்தை எளிமையாக உபதேசிக்கக்கூடிய இவ்வளவு ஆற்றல் இருக்கிறதே, எவ்வளவு உயர்ந்த வேதாந்த அர்த்தம், அதை இவ்வளவு எளிமையாக சொல்லிவிட்டாரே. ஆகவே இவரே ஆச்சாரியர், இவரே பற்ற தகுந்தவர், இவரை அடைந்து அனைத்து அர்த்தங்களையும் பெற்று உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து நிரூபித்தவராய் மிகவும் ஹிருஷ்டராய் ஆழ்வார் திருவடிகளிலே சாஷ்டாங்க பிரணாமாக தாளும் தடக்கையும் கூப்பி விழுந்து சேவித்து மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே என்று ஆசிரயித்து கிருதார்த்தராய். இப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு கிட்டியிருக்கிறது. இனி இந்த வாழ்க்கையை வீணே போக்கக்கூடாது. இவருடைய திருவடிகளையே கட்டியமா பிடித்து கொள்ள வேண்டும். இவரே நமக்கு முக்தி கொடுக்க வல்லவர். இனி மற்றொரு தெய்வத்தை நாடக்கூடாது. என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணாவேன்னு சொல்லுகிறா போல இவ்வாழ்வாரை தவிர மற்றொரு தெய்வம் நமக்கு தெரியாதுன்னு அவருடைய திருவடிகளையே பற்றி கொண்டு அவன் பொன்னடிகளை பற்றி விட்டேன் என்று ஆசிரயித்து கிருதார்த்தராய் செய்ய வேண்டியதை செய்தவராய் குரு பாதாம்புஜம் தியாயேத் குரோர் நாம சதா ஜபேத் என்கிறபடியே திரிவித கரணங்களால் உண்டான தத் பாதாம்புஜ தியான தன் நாம கீர்த்தன தத் கிங்கர விற்த்திகளுமேயாக ஆழ்வாரை சதானுபவம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளிருக்கிற அளவிலே குரு நாம சதா ஜபேத், குருவினுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். குருவினுடைய திருமேனியை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறதா. அதே மாதிரி இவரும் திரிவித கரணங்களாலும் மனசு வாக்கு காயம் அனைத்தாலும் நம்மாழ்வாரையே நினைத்து எப்பொழுதும் ஆழ்வாருடைய திருநாமங்களையே பாடிக்கொண்டு சதா அனுபவம் பண்ணிக்கொண்டு இருக்கிற நாளிலே ஆதிதேவோ ஜெகநாதோ வாசுதேவோ ஜெகத்பதி சதுர்புஜ ஷியாமலாங்க பரமேவ்யோம்னி திஷ்டதி என்று சொல்லுகிறபடியே சர்வகாரண பூதனமாய் சர்வஸ்வாமியுமாய் சர்வ நியந்தாவுமாய் சர்வாந்தரியாமியுமாய் நீலமேனியும் 4 தோளும் உடையனாய் ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனானவன் ஆழ்வாருக்கு எதிர்வழி கொடுக்க வேணும் என்று திருவுள்ளமான வளவிலே பெரிய திருவடியும் தம்முடைய பக்ஷபாதம் தோன்ற முன்னே வந்து நிற்க இப்ப எம்பெருமான் பார்க்கிறார். சரி, ஆச்சாரியர் சிஷ்யர் சேர்ந்தாச்சுன்னா மேற்கொண்டு உபதேசம் ஆரம்பிக்க வேண்டுமே, திவ்ய பிரபந்தங்கள் வெளிவர வேண்டுமே. நம்மை அனுபவித்தாலன்றோ ஆழ்வார் பாடுவார். அதனால நம்முடைய அனுபவத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும்னு புறப்படுகிறாராம். ஆதிதேவோ ஜெகநாதோ வாசுதேவோ ஜெகத்பதிஹி இத்தனை திருநாமங்கள் கொண்டு எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே சர்வ காரண பூதன், அனைவருக்கும் காரணம், அனைவருக்கும் சுவாமி, அனைவரையும் நியமிப்பவர், அனைவருக்கு உள்ளேயும் இருந்து நியமிப்பவர். நீளமேனி கருமையான திருமேனி கொண்டிருக்கிறார், 4 தோள்களோடு இருப்பவர், ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளியிருப்பவர் ஸ்ரீமன் நாராயணன் திருமகள் கேழ்வன் ஆழ்வாருக்கு இப்ப சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காக பெரிய திருவடி பக்ஷிராஜன் கருடாழ்வார் தோளில எழுந்தருளி வருகிறாராம். அதாகதம் கருடமமும்
புரஸ்திதம் மகாகிரிம் ஜலதைவாருரோகசகா என்றும் பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்னி மலிந்து திருவிருந்தமார்பன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் என்றும் சொல்லுகிறபடியே சேவிச்சா எப்படி இருக்கான்? கீழே அப்படியே தகதகக்கிற ஒரு தங்க மலை. கருடாழ்வார் பக்ஷிராஜன் ஸ்வர்ண மலைய போல, தங்க மலைய போல இருக்காராம். தங்க மலைக்கு மேல கருப்பு மேகம் படிந்தால் எப்படி இருக்கும்? தங்கத்தினாலேயே மலை, அதுக்கு மேல கண்ணங்கரேல்னு கருப்பு மேகம் படுகிறது. அந்த மேகத்துக்கு நடுவுல மின்னல் வெட்டுகிறது. பார்ப்பதற்கு அப்படியே மெய் சிலிர்க்கிறதே. இப்படி கூட மயிர் கூச்சரிகிற போல ஒரு அனுபவமானா எம்பெருமானுடைய கருட சேவைங்கிறது அப்படித்தான் இருக்குமா. பெருமான் கரியவன், கருடாழ்வார் தங்க நிறத்துல இருப்பவர். அப்ப தங்க மலைக்கு மேல பொலிந்து இருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்பன் பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் என்ன அழகான அந்த கருடனுக்கு மேல ஆரோகணித்திருக்கக்கூடிய எம்பெருமான் இப்படி அனுபவத்தை கொடுக்கிற மாதிரி நித்யானபாயினியான பிராட்டி சகிதனாய் பெரிய திருப்படி மேல் கொண்டு தோன்றி தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி சேஷ்டிதங்களை எல்லாம் யுகபதேவ சாட்சாத்கரித்து அனுபவிக்கலாம்படி ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருள அனைத்தையும் கண்டு அனுபவிக்குமா போல எம்பெருமான் காட்டி கொடுத்து மயர்வர மதிநலம் அருளி துளி கூட அறிவின்மை அஜ்ஞானம்ங்கிறதே இல்லாதபடி ஆழ்வாருடைய அஜ்ஞானத்தை முழுவதுமாக போக்கி சிறந்த பக்தி ரூபாபன்ன ஞானத்தை கொடுத்தார். பக்தி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஞானம், முதிர்ந்த ஞானம், பழுத்த ஞானம், நல்ல மேலான அந்த அறிவை கொடுக்க ஆழ்வாரு சந்தோஷமா எம்பெருமான் அனுபவிக்கிறார். பொன்னிவரமேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம்மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி. திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ஓ, தங்கத்தை போல இவருடைய திருமேனி ஒளி பிரகாசிக்கிறது. அதே சமயத்துல கரு மேகத்தை போன்ற வண்ணத்தோடும் திகழ்கிறார். இவர் யாருன்னு புரியவில்லையே என்று எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் தத் ஸ்வரூப பிரகாசகமான திவ்யமங்கள விக்கிரகத்தையும் தத் ஆதேயமான திவ்ய குணங்களையும் அனுபவித்து எம்பெருமானுடைய ஸ்வரூபம், அவருடைய அழகான திருமேனி, அவர் கைகளிலே சாத்தி கொண்டிருக்கக்கூடிய அழகான ஆயுதங்கள், திவ்ய ஆபரணங்கள் அனைத்தையும் சேவித்தார். குணங்களையெல்லாம் அனுபவித்தார். அனுபவஜனித பிரீத்தி உள்ளடங்காமல் ஒரு பெரிய நதி பிரவாகம் எடுக்கிறது. வெள்ளம், ஆத்துல வெள்ளம் வந்து கொடுத்தோம்னா அணைகளை திறக்கணுமா? அணைக்கட்டுல போய் அணைகளை திறந்து விட்டால்தான் வெள்ளம் வெளியில போகும். அணைகளை மூடியே வைத்தால் பக்கவாட்டுல எல்லாம் அந்த கரைகளை அழித்து கொண்டு ஊருக்குள்ள போய் ஊரே சேதமாகி விடுமா? அந்த மாதிரி ஆகக்கூடாதே. அப்ப இங்க எம்பெருமானை அனுபவித்து ஆழ்வாருடைய உள்ளம் நிரம்பி விட்டதாம். இப்ப ஆழ்வாருடைய உள்ளத்துல நிரம்பி இருக்கக்கூடிய அந்த அனுபவம் வெளியில வரணும். அது பக்கவாட்டுல போகலாமான்னா போக முடியாது. இப்ப வெளியில வருவதற்கு எந்த வழி இருக்கிறதுன்னா அவருடைய திருவாய் என்கிற அந்த வழிதான் இருக்கான். அது வழியாக இப்ப புறப்பட்டு பாசுரங்களாக வெளிவந்தன. அனுபவ பரிவாகமாக உள்ளடங்காமல் ருச்சோ யஜூகும்ஷி சாமானி ததைவ அதர்வனானிச்ச என்கிற வேத சதுஷ்டயங்களில் ருக்கு யஜுசு அதர்வனம் என்கிற வேதத்திரய சாரார்த்தத்தை திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்த திரயத்தாலே அருளி செய்தும் 4 வேதங்கள் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதுல ருக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம் என்கிற அந்த வேதங்களுக்கு சமமாக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதிங்கிற திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்தாராம். வேதானாம் சாமவேதோஸ்மி என்று கீதோபனிஷத் ஆச்சாரியன் தானாக சொல்லப்பட்ட சாமவேத சாரார்த்தத்தை சரம பிரபந்தமான திருவாய்மொழியாலே அருளி செய்தும் கண்ணன் கீதையிலே நான் சாமவேதமாக இருக்கிறேன் என்று சந்தோஷமாக தெரிவித்தார். ஓ, அப்ப அவருக்கு சாமவேதம்னா மிகவும் பிடிக்கும் என்பதனாலே ஆழ்வாரும் சாமவேத சாரமாக 1000 பாசுரங்கள் திருவாய்மொழி அருளி செய்தார். வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்கிறபடியே தேவுமத்தறியாத ஸ்ரீ மதுரகவி பிரபர்த்திகளான சஜ்ஜனங்கள் அரியக்கத்து வல்லராம்படி பிரதிஷ்டிப்பித்து. மதுரகவி முதலான சஜ்ஜனங்கள், நிறைய சிஷ்யர்கள், மதுரகவி முதலான பல சிஷ்யர்கள் ஆழ்வாருடைய இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் கேட்டு அவ்வளவு ஞானத்தை பெற்றனராம். அரியக்கத்து வல்லார், நன்றாக வேதத்தினுடைய சாரத்தை எல்லாம் கற்றவர்களாக இவர்கள் எல்லோரும் ஆனார்கள். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி, வேதத்தினுடைய உள் பொருள் அது மனதிலே நன்றாக நிலையாக நிற்கும்படியாக ஆழ்வார் பாடி உபகரித்தருளினார் என்று மதுரகவி ஆழ்வாரே கொண்டாடுகிறார். அது மட்டுமா, இது சேத்தனர்கள், அறிவிருப்பவர்கள், அறிவோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் திருந்தினது. மற்றொரு பக்கம் ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் மரங்களும் இறங்கும் வகை என்று அங்கங்கு இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், மரங்கள் எல்லாம் ஆழ்வாருடைய பக்தியில ஈடுபட்டு, இப்படி ஒரு ஆழ்வாரா, இப்படி கூட எம்பெருமானிடத்துல ஈடுபட்டு ஒரு ஆழ்வார் இருக்க முடியுமா என்று அனைத்துமே இவரிடத்துல ஈடுபட்டு கிடந்தனமாம்.
அதுதான் ஊரும் நாடும் உலகம் தம்மை போலே ஆக்கி புஷ்ப தியாக போக மண்டபம் தொடக்கமான திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் திருப்புலியாழ்வார் அடியிலே எழுந்தருளி இவருக்கு திருமுகப் பிரதானம் பண்ணி தாங்களும் எம்பெருமான் உடனாகவே என்கிறபடியே சத்தை பெற்று நிற்க இவருக்கே இருக்கக்கூடிய ஏற்றம். இவர் எந்த ஊருக்கும் போய் போய் சேவித்ததே கிடையாது. ஆனால் இவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு பெருமான்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து சேவை சாதித்துத்தான் வழக்கமே தவிர இவர் ஒரு இடத்துக்கு போய் மங்களாசாசனம் செய்தார் என்பதே கிடையாது. இன்றைக்கும் நவதிருப்பதி எம்பெருமான்களும் புறப்பட்டு வந்து ஆழ்வார் இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து சேவை சாதித்தருளி கருட சேவை மகோத்சவம் நவதிருப்பதி கருட சேவைங்கிறது வைகாசி மாசம் விசாக நட்சத்திர உற்சவத்திலே 5ஆம் நாள் ரொம்ப கோலாகலமாக நடைபெறக்கூடிய உற்சவம். அதனாலே எல்லா எம்பெருமானும் புறப்பட்டு திருப்புலியாழ்வார் அடியிலே வந்து இவருக்கு சேவை சாதித்து பின்னர் தான் உளன் ஆனார்களாம். எம்பெருமான் உளனாகவேன்னா அது வரைக்கும் தரிப்பே இல்லையா பெருமான்களுக்கெல்லாம். ஊர் ஊரா எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான்லாம் நான் நம்மாழ்வாரால பாடப்பெற்றால் தான் என்னை எம்பெருமான் எல்லாரும் ஏற்பார்கள், இவர் வாயில என்னுடைய நாமம் வர வேண்டுமே என்று பெருமான் எல்லாம் புறப்பட்டு வந்து ஆழ்வாருக்கு சேவை சாதிக்க இவரும் கண்டு சேவித்து நித்தியசூரிகளும் ஸ்வேதத்வீப வாசிகளும் இவ்வாழ்வார் வைபவத்தை காண்கைக்காக வந்து நிற்க அவர்களை சேவித்து எப்ப பெருமாள்லாம் புறப்பட்டு வந்துட்டாரோ தொண்டர்கள் எப்படி வராமல் இருக்க முடியும்? நித்தியசூரிகள் மத்தையோர்கள் எல்லாரும் புறப்பட்டு வந்து என்னமா இது ஆச்சரியமா நடக்கிறது, ஒரு ஆழ்வாருக்காக இப்படி ஒரு கோலாகலமா, எம்பெருமான்கள் பல ஊர்களிலிருந்தெல்லாம் புறப்பட்டு வந்து சேவை சாதிக்கிறாரா என்ற நித்தியசூரிகள் தேவர்கள்னு எல்லாரும் புடைசூழ நிற்க ஊரே திரண்டது, கோலாகலமாக ஆனது. ஆழ்வார் பார்க்கிறார், சந்தோஷப்படுறார். ஓ, நம்ம வைபவத்தை பார்த்து இத்தனை பேர் கூடிவிட்டார்களா? பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னுமில்லை கலியும் கடும் கண்டுகொன்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி எங்கும் உழிதரக் கண்டோம். எல்லா இடத்திலையும் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம். இப்படி பெருமானுடைய அடியவர்கள் இத்தனை பேர் வந்து பல்லாண்டு பாடுகிறார்களே, என்ன ஆச்சரியம்! இது நன்றாக வளர வேண்டும், கலியினுடைய பாதிப்பே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது என்று ஆழ்வாரும் பல்லாண்டு பாடினார், மங்களாசாசனம் பண்ணினார். அவர்கள் வைபவத்தை அறிந்து அனுபவித்த தமக்கு மாறுளதோ இம்மண்ணின் மிசையே, நமக்கு நிகர் இன்னொருத்தர் உண்டா? இது சாத்திகமான அகங்காரமா, தானே பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார். இப்படி எம்பெருமான் நம்மை கட்டாட்சித்து நம் வாயிலிருந்து இவ்வளவு பாசுரங்கள் வரணும், இத்தனை பேர் நம்மை வந்து பார்க்க வேண்டும்ங்கிற மாதிரி ஏற்படுத்தி இருக்கிறாரே, இப்பேற்பட்ட நமக்கு நிகர் யாரு? எம்பெருமான் இப்படி நம்மை வைத்திருக்கிறானே, இது என்ன அவருடைய அனுகிரகம் என்று சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டு இனியாவர் நிகரகல் வானத்தே, அந்த லோகத்துல வைகுந்தத்திலே நமக்கு நிகர் யாரும் இல்லை, இந்த பூமியிலும் நமக்கு நிகர் யாரும் இல்லை என்று அந்த அளவுக்கு சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டார். யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் என்று எம்பெருமானோடே மார்த்தட்டி, சரி மத்தையோட சமம் இல்லம்னு சொல்லியாச்சு. நித்தியசூரிகளோட சமமா? சுவாமி, நித்தியசூரினா வைகுண்டத்துல இருக்கணும், இவர் லீலாவிபூதியில ஆழ்வார் திருநகர்ல இருந்து கொண்டிருக்கிறார், அதனால நித்தியசூரியோட இவர் சமம் இல்லை. சரி, இந்த உலகத்தவர்களோட சமமா? அவர்கள்லாம் எங்கேயோ சுத்தின்னு இருக்கா, இவர் எப்பேற்பட்டவர், எம்பெருமானையும் அனைத்துமாக கொண்டிருப்பவர், அப்ப இவர்களும் சமம் இல்லை. சரி, இவாள்லாம் வேண்டாம், பரமாத்மா அவர் இவருக்கு சமம் ஆவரான்னா இல்லைன்னுட்டார். அது ஆழ்வாரே சொல்லும் பொழுது யான் பெரியன், எம்பெருமானே நான் பெரியவன், நீ பெரிய என்பதனை யார் அறிவார்? நீ பெரியவன்கிறத யார் அறிவா? யாரும் இசைய மாட்டா. யாராக இருந்தாலும் நம்மாழ்வார் தான் பெரியவர்னு சொல்லுவார்களாம். அப்படியானா புவியும் இருவிசம்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்னி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார்? ஊன் பருகு நேமியாய் உள்ளு என்று பெரிய திருவந்தாதியில சாதிக்கிறார். எம்பெருமானே, நீ எப்படிப்பட்டவன்? 14 உலகங்களையும் தாங்கி கொண்டிருப்பவன் நீ, இந்த ஜெகத்தையெல்லாம் தாங்குபவர் எம்பெருமான் தானே, அவர் தானே ஆதாரமாக அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார். இப்ப அந்த எம்பெருமான் அனைத்தையும் தாங்குபவர், பெரியவர், அவரை தம்முடைய உள்ளத்துல இப்ப ஆழ்வார் தாங்குகிறாராம். நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், என் உள்ளத்துக்குள்ள இப்ப குடி வந்து விட்டாய் எம்பெருமானே. அங்கெல்லாம் இருந்தா ஆபத்தா இருக்கு, எல்லாரும் வந்து இம்சை பண்றா, இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் எதுன்னு பார்த்தார். ஆழ்வாருடைய உள்ளம்தான் மிகவும் பாதுகாப்பான இடம், அங்க போய் தங்கி விடுவோம்னு அனைத்தையும் காலி செய்து கொண்டு அங்கிருந்தெல்லாம் புறப்பட்டு எம்பெருமான் வந்து குடிகொண்டு விட்டார். அப்ப அனைத்து உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய எம்பெருமானே, ஆழ்வாருடைய உள்ளம்தான் நமக்கு வசிப்பிடம் என்று இவருடைய உள்ளத்துக்களை வந்து தங்கி இருக்கிறார். இப்ப எம்பெருமானையும் சேர்த்து தாங்குபவர் ஆழ்வார் தானே, உலகங்களை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானையும் சேர்த்து தன் உள்ளத்துல தாங்குவதனாலே நான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார்?
உனக்கு கூடவே இருக்கக்கூடிய சங்க சக்கர ஆழ்வார்கள் அவர்கள் கூட உனக்கு சாட்சி சொல்ல மாட்டா, உன் பக்கம் நிற்க மாட்டா. கண்டிப்பா ஆழ்வார் தான் பெரியவர்னு என்னைத்தான் சார்ந்து சொல்லுவார்கள் என்று பெருமானுடைய மார்தட்டி தன்னுடைய அந்த பெருமையை சொன்னாராம். ஒருவராலும் அரிய அரிதான பிரபாவத்தை உடையவராய். ஆகவே இவர் பிரபாவத்தை யாராலும் அறிய முடியல. எம்பெருமானால கூட இப்பேற்பட்ட ஆழ்வாரா என்ன பிரமித்து போய்விட்டாருங்கிறதுனாலே இவருடைய பிரபாவத்தை யாராலும் அறிய முடியாது. அப்பேற்பட்ட பிரபாவத்தை உத்தராய் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று பால்யாத் பிரபுதி பகவத்குணைக்க தாரராய். இவருக்கு ஆகாரம் எது? கண்ணனே ஆகாரம். சரி, ஜலம் தாகம் எடுத்தா ஜலம் குடிப்பறோ, அதுவும் கண்ணனே. சரி, மகிழ்ச்சியா ஏதான வெத்தலை பாக்கு போட்டு அனுபவிக்கணும்னா அதுவும் கண்ணனே. கண்ணனே உண்ணும் சோறு, கண்ணனே தின்னும் வெத்திலை, கண்ணனே பருகும் நீர் என்று இப்படி இருந்ததினாலே, அனைத்தும் கண்ணன் இருந்ததினாலே பால்யாத் பிரபர்த்தி பகவத் புனைக்கதாரராய். பால்யாத் இல்ல, குழந்தையிலிருந்தே கர்ப்பத்திலிருந்து வெளிவந்த சமயத்திலிருந்தே எம்பெருமானை தவிர வேற எதையும் அறியாதவராய் இருந்ததினாலே பிராப்திய பிரம்மணோரூபம் பிராப்துஷ்ட பிரத்யகாத்மனः பிராப்திபாயம் பலம் பிராப்தேஹ ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக என்று சகல வேத சாஸ்திரங்களிலும் சாரதமமாக சொல்லப்படுகிற அர்த்த பஞ்சகத்தையும் துவயாத் பரதரம் நாஸ்தி மந்திரம் வேதேஷ்வபி த்விஜ என்று மந்திர சிரேஷ்டமாக சொல்லப்படுகிற சர்வ வேத சாஸ்திர சாரபூத சரணாகதி மந்திரார்த்தத்தையும் சரம பிரபந்தமான திருவாய்மொழியிலே சுவ்யக்தமாம்படி அருளி செய்து 5 அர்த்தங்கள் அறிய வேண்டிய அர்த்த பஞ்சகம் அதை அழகா விவரித்தாராம். பரமாத்மா யாரு, ஜீவாத்மா யாரு, எத்தகையவர், இதை அறிய வேண்டும். அடுத்து பரமாத்மாவையே அடையத்தக்க புருஷார்த்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பதை உணர வேண்டும். அதற்கு வழி என்ன? இலக்கு தெரிந்து விட்டது, எந்த வழியில போனா இந்த இலக்கை அடைய வேண்டும், அந்த வழியும் உபாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக எது தடுக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சாச்சு சுவாமி, ஆனா போய் அடையத்தான் முடியல, என்னமோ தடுக்கிறது. என்ன விரோதி, யாரோ எது தடுக்கிறதோ அதுதான் விரோதி என்று இந்த 5ஐயும் நன்றாக உபதேசித்தாராம். அடுத்து அனைத்து வேத சாஸ்திரங்களிலும் சாரமாக சொல்லப்படுகிற துவயத்தை மந்திர ரத்னம்ங்கிற அந்த துவயத்தினுடைய சாரத்தையும் திருவாய்மொழியாக ஆக்கி கொடுத்தார். சுவ்யக்தமாம்படி தெளிவாக மறைவே இல்லாமல் அனைவரும் அனுபவிக்கட்டும் என்று அந்த கருணையோடு கொடுத்தார். தர்சனம் பரபக்தி சியாத் பரஜானம் து சங்கமஹ புனர் விஸ்லேஷபீருத்தம் பரமாபக்தி ருச்சியதே என்கிறபடியே பரபக்தி பரஜான பரமபக்திகளை உடையராய்கொண்டு தொண்டர் கமுதுன்ன சொன்மாலைகள் சொல்லி அபாவத்து வீடு பெற்று அருளினார். என்ன ஆச்சரியமாக பரமபதத்தையே அடைந்தார். எத்தனை வருஷம் நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்தார்? 16 பிராயத்துல பேச ஆரம்பித்தார். மதுரகவி ஆழ்வார் வந்தவுடனே பாசுரங்களை அருளி செய்ய தொடங்கினாரா? இன்னொரு 16 வருஷம், 32 வயசு புறப்பட்டு விட்டார். எம்பெருமானுடைய திருவடிகளே அடைந்தார். பெரிய மகான்கள் அவர்களெல்லாம் வாழ்ந்தது எத்தனை காலம்னா சொல்பமான ஆயுசு தான். ஆனா அவர்கள் செய்திருக்கக்கூடிய உபகாரம்னு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க அதை செய்யணும்னு பார்த்தாலும் செய்து முடிக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த பேர் உபகாரத்தை புரிந்திருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவர் எப்படி எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டிருந்தார்? பரபக்தி பரஜான பரபக்திகளை உடையராய். 3 நிலைகள் பெருமானிடத்துல பக்தி காதல் அன்புன்னு சொல்றோமே, இது கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். அதை நாம தான் வளர்த்து கொள்ளணும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தோடு. அது ஆழ்வாருக்கு வளர்ந்ததாம். பரபக்தி என்று ஒரு நிலை, பரஜானம் என்று மற்றொரு நிலை, பரமபக்தி என்று மேலான நிலை. அந்த நிலைகள் என்ன, அதைத்தான் அழகா விவரிக்கிறது. தரிசனம் பரபக்தி சியாத், கண்ணுக்கு முன்னாடி பெருமானை சேவித்து அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை ஏற்படுகிறதா, இது பரபக்தி. பெருமானை எப்பொழுதும் பார்க்கணும் சுவாமி, வேற எதுலையும் எனக்கு நாட்டம் இல்லை, அவரை சேவிக்கணும், அவரை அனுபவிக்கணும், இதில் அவருக்கு தொண்டு புரிய வேண்டும், இதை தவிர மற்றொன்று நமக்கு விருப்பம் இல்லை என்று எப்பொழுதும் அவரை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும்ங்கிற ஆசை இருந்ததுன்னா பரபக்தி. அது தரிசனம் பரபக்தி சியாத். பரஜானம் து சங்கமஹா, இது முதல் நிலையில அவளை பார்த்தா போறோம்னு இருக்குமா. கொஞ்சம் அன்பு மீதூர்ந்ததுன்னா அவரோடு சேர வேண்டுமே, அவரோடு நான் எப்போ சேருவேன், அவர் ஏன் தனித்திருக்கிறார், நான் ஏன் பிரிந்திருக்கிறேன், 2 பேரும் ஏன் சேர்ந்து இருக்க கூடாது என்ன இந்த அன்பினுடைய மிகுதியில அது ஏற்படுமா. முதல் நிலை அன்புன்னு பார்த்தால் அவர் அங்க இருக்கட்டும், நான் இங்க இருக்கேன், அவரை பார்த்துன்னு இருந்தாலே திருப்தி, இது முதல் நிலை. அடுத்த நிலை போய்விட்டதுன்னா பார்க்கிறதாவது ஒன்னாவது பிரியவே கூடாது, அவரோடு சேர்ந்து கலந்து இருக்க வேண்டுமே தவிர அது என்ன அவர் தனியா இருக்கிறது நான் தனியா இருக்கிறது, இதுவே கூடாதுன்னு பெருமானிடத்துல அன்பு ஏற்பட்டதுன்னா அது பரஜானம். அடுத்து பரமபக்தின்னா புனர் விஸ்லேஷபீருத்தம் பரமாபக்தி ருச்சியதே. அப்படி சேர்ந்தால்
நடுநடுவில் பிரியறதுக்குன்னு வாய்ப்புகள் வருமா, பெருமானே சற்று பிரிவார். இந்த ஆழ்வார பரீட்சிக்கணும். இவர் என்னமா நம்ம இடத்துல ஈடுபட்டிருக்கிறார், இவருக்கு வேற இடத்துல ஈடுபாடு இல்லைங்கிறத நன்னா சோதனம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நடுநடுவே தன்னையே மறைத்து கொள்வாராம். அந்த சமயத்துல பிராணன் போகிற மாதிரி துடிப்பறான் ஆழ்வார். ஐயோ, இவரை விட்டு பிரிந்து போய்விட்டனே, இப்படி எம்பெருமான் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டானே என்ன மிகவும் வருத்தப்பட்டு துக்கப்பட்டு துடித்தார்னு சொன்னால் அது பரமபக்தி. பெருமானோடு கலந்திருந்தால் திருப்தின்னு இருந்தால் பரஞானம். ஆனா கலந்தவர் பிரியக்கூடாதுன்னா அது எப்படி? ஒரு நொடி கூட என்ன பிரியாமல் சேர்ந்தே இருக்க வேண்டும். இவர் எங்கும் பிரிந்து போகக்கூடாது, என்ன அவரோடு கலந்தே இருக்க வேண்டும். பிரிந்தால் பிராணனே போய்விடும் என்கிற நிலை வந்ததுன்னா அது பரமபக்தியா. அப்பேற்பட்ட நிலைகள் எல்லாம் ஆழ்வாருக்கு வந்தது எந்தெந்த பிரபந்தத்திலே? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, 4 திவ்ய பிரபந்தங்களா? இதுல திருவிருத்தத்துல பரபக்தி தொடங்கியது. எது வரைக்கும் பரபக்தினா திருவாய்மொழியிலே திருமாலிரும் சோலை என்று தொடங்கக்கூடிய பதிகம், அந்த பதிகத்தினுடைய முடிவு வரைக்கும் பரபக்தி. சூழ்விசும் பனிமுகில் தூரியம் முழக்கின என்று 10ஆம் பத்தில 9வது பதிகம், அதாவது 980 பாசுரங்கள் முடிந்த பிற்பாடு அடுத்திருக்கக்கூடிய 10 பாசுரங்கள்ல பரஞானமா எம்பெருமான அடைந்தோம், அவரோடு கூடியிருக்கிறோம்ங்கிற அந்த நினைவு, அந்த பக்தி ஏற்பட்டது. அடுத்து இறுதியான 10 பாசுரங்கள் முனியே நான்முகனேங்கிற பாசுரங்களிலே பரமபக்தி. எம்பெருமான இனி ஒரு நொடியும் பிரிய முடியாது. எம்பெருமானே உண்டிட்டாய் இனி உண்டொழியாய், இவ்வளவு நேரம் என்னோடு சேர்ந்து அனுபவத்தை கொடுத்தவன் இப்ப ஏன் பிரிகிறாய்? இனி என்னை இந்த லோகத்துல வைக்காதே, இந்த உடலோடு வைக்காதே, சேர்த்துக்கொள். அபாவத்து வீடு பெத்து குருகூர் ஷடகோபன்னு எம்பெருமான் இடத்துல விண்ணப்பித்து ஆர்த்தியெல்லாம் தீர எம்பெருமான் அணைத்து கொண்டு சேர்த்து கொண்டார். தொண்டர்க்கு அமுதுண்ண சொல் மாலைகள் சொல்லி அபாவத்து வீடு பெத்து அருளினார். பக்தர்களெல்லாம் கொண்டாடும் விதத்திலே அழகான பிரபந்தங்களை அருளி செய்தவர். மேற்கொண்டு அபா அத்து, அந்த துடிப்பு, எப்ப அடைவேங்கிற அந்த காதல், அன்பு, துடிப்பு, அது ஆற்று, அது தீர்ந்து பெருமானை அடைந்தார். அடைந்தேனும் திருவடியேன்னு சென்று கெட்டி அருளினார்னு ஆச்சரியமா இந்த பிரபாவத்தை அருளி செய்கிறார். இனி மேற்கொண்டு மதுரகவியாழ்வார் எப்படி நம்மாழ்வாருடைய பிரபாவத்தை என் திசையும் அறிய இயம்புகேன் என் 8 திக்கிலும் போய் எப்படியெல்லாம் ஆழ்வாருடைய வைபவத்தை பேசினாருங்கிறத பின்பழகராம் பெருமாள்சியர் ஆச்சரியமாக விவரிக்கிறார். அது என்ன என்பதை அடுத்த காலக்ஷேபத்தின் பொழுது அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.